Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we read again from Revelation chapter 22 verses 11 and 12? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் 12வது வசனங்களை நாம் மறுபடியும் வாசிப்போமாக. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. He that is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. And behold, I come quickly, and my reward is with me, to give every man according as his work shall be. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Two great cities. இரண்டு பெரிய பட்டணங்கள். One is Jerusalem, the other is Babylon. ஒன்று எருசலேம், இன்னொன்று பாபிலோன். One group is going towards holiness. ஒரு கூட்டத்தார் பரிசுத்தத்தின் பின்னாலே அவர்கள் போய்க் The கொண்டிருக்கிறார்கள். other group is going after filthiness and justifying its filthiness. இன்னொரு கூட்டத்தார் அசுத்தத்தின் பின்னாலே சென்று கொண்டு அந்த அசுத்தத்தை அவர்கள் நீதிகரித்துக் We கொண்டிருக்கிறார்கள். have seen plenty of this in the past days. கடந்த நாட்களிலே இதை குறித்து நாம் அதிகமாக கண்டோம். Yesterday we saw how God marvelously preserves 144,000 Jews during the tribulation period. உபத்திரவ காலத்திலே 144,000 யூதர்களை எவ்வாறு தேவன் அற்புதமாக பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நாம் கண்டோம். This 144,000 Jews we see in Revelation chapter 7. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே இந்த 144,000 யூதர்களை குறித்து நாம் காணுகின்றோம். In Revelation chapter 14 you see another set of 144,000. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இன்னொரு 144,000 பேரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். Sometimes because the number is same, people tend to say that both groups are the same. இந்த எண்ணிக்கை ஒன்றாய் இருக்கின்றபடியினாலே இந்த இரு கூட்டத்தாரும் ஒன்று என்று சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள். I'll just point out a few differences between these two pairs of 144,000 people. இந்த 144,000 பேர் என்கிறதான அந்த ஜோடிகளை குறித்து ஒரு சில வித்தியாசங்களை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். In Revelation chapter 7, the 144,000 are redeemed from Israel, from the 12 tribes. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறதான 144,000 பேர்கள் அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். And the 144,000 in Revelation chapter 14 are redeemed from amongst men from the earth, from all over the world. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறதான இவர்கள் மனிதர்களிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். Secondly, இரண்டாவதாக the Jews that are seen in the 144,000 Jews in chapter 7 are preserved so that they might become the a prominent population during the millennium. 7ஆம் அதிகாரத்திலே நாம் காணுகிறதான 144,000 யூதர்கள் 1000 வருடம் அரசாட்சிக்கென்றே அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். So they will become the population during the millennium. 1000 வருட அரசாட்சியின் பொழுது அவருடைய ஜனத்தொகை பெருகும்படியாகவே அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். Now the Jewish population is 1,000th of the world population. உலக ஜனத்தொகையிலே 1000ல் ஒரு பங்குதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனத்தொகை. But in the millennium it will increase to about 1/10 of the world population. என்றாலும் 1000 வருட அரசாட்சியின் பொழுது உலக ஜனத்தொகையிலே 10ல் ஒரு பங்காக அது பெருக்கமடையும். Read Zechariah chapter 8 and verse 23. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படியுங்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய பிரஜாதியரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Thus said the Lord of hosts, in those days it shall come to pass that 10 men shall take hold
out of all languages of the nations, even shall take hold of the skirt of him that is a Jew, saying, We will go with you, for we have heard that God is with you. So during certain festivals in Israel, the whole world will go towards to Israel. இஸ்ரவேலிலே பண்டிகை ஆசரிக்கின்றதான நாட்களிலே உலகம் அனைத்திலும் உள்ளதான அந்த மனிதர்கள் அவர்கள் எருசலேமிற்கு போவார்கள். People of all languages, all nations will go to Jerusalem. எல்லா ஜாதிகளும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா தேசக்காரரும் அவர்கள் எல்லோரும் அவர்கள் எருசலேமிற்கு போவார்கள். But many won't know the route. என்றாலும் அவர்களில் அநேகருக்கு வழி தெரியாது. And many of them won't have a personal relationship with the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு கூட அநேகருக்கு ஒரு சொந்த உறவு முறை இருக்காது. So they want Jewish company. So 10 of them take hold of one Jew and said, if you are going, we are coming with you because we've heard that God is with you. We want to go with you. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை அறிகிறோம். ஆகவே நாங்கள் அங்கு போக வேண்டும் என்றால் 10 பேர் ஒரு யூதரை பிடித்துக்கொண்டு அவர்கள் அங்கு செல்ல முற்படுவார்கள். So for 10 people to take hold of one Jew, these Jews should be all over the world. இந்த முழு உலகத்தில் இருக்கிறதான யூதர்களிலே இந்த மற்ற ஜனங்கள் 10 பேர் ஒரு யூதரை பிடித்துக்கொண்டு அவர்கள் அந்த எருசலேமுக்கு செல்ல எத்தனிப்பார்கள். அப்படி இல்ல. See, for people all over the world to take hold of Jews, they should be Jews all over the world. Only then they can hold the Jews. உலகம் அனைத்திலும் இந்த யூதர்கள் பரவி காணப்படுவார்கள். அப்பொழுது மாத்திரமே மற்ற ஜாதியார் இந்த யூதர்களை பிடிக்க முடியும். And this is 10 people holding one Jew shows Jewish population will be approximately 1/10 of the world population. இந்த மற்ற ஜனங்கள் 10 பேர் ஒரு யூதரை பிடித்துக் கொள்வார்கள் என்பதின் பொருள் என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் யூதர்களின் ஜனத்தொகையானது உலக ஜனத்தொகையில் 10 ஒரு பங்காக இருக்கும். For this to happen, God protects 1,44,000 Jews so that through them the Jewish families might increase and spread throughout the world. இந்த நோக்கத்திற்காக தான் இந்த 144,000 யூதர்களை தேவன் பாதுகாக்கிறார். ஆகவே அதன் மூலமாக அந்த 1000 வருட அரசாட்சியின் பொழுது அவருடைய ஜனத்தொகையானது அதிகமாய் பெருகும். So these 1,44,000 Jews, you will find them in India, in America, in Britain, in Japan, in Korea, in Russia, and so many places, but not in Israel. இந்த 144,000 யூதர்கள் அவர்கள் இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பா கண்டத்திலும் மற்றும் இந்த பகுதிகள் எல்லாம் இருப்பார்கள், என்றாலும் இஸ்ரவேலில் அல்ல. But on the other hand, if you take the 1,44,000 people in chapter 14, 14ஆம் அதிகாரத்திலுள்ளதான 144,000 பேரை நாம் பார்ப்போம் என்றால், they are not amongst the citizens like those Jews. The Jews are now citizens in the millennium, but the 1,44,000 in chapter 14 are rulers in the millennium. அங்கு நாம் 7ஆம் அதிகாரத்திலே கண்டதான யூதர்கள் அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே குடிமக்களாக இருப்பார்கள். 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 144,000 பேர்களோ 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் அரசாளுபவர்களாக இருப்பார்கள். Now you're going to see another important difference. இன்னொரு முக்கியமான வித்தியாசத்தை நாம் காணலாம். Now the 1,44,000 Jews in chapter 7 are left behind when Jesus comes. இந்த 144,000 யூதர்கள் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது கைவிடப்பட்டவர்கள். But if you turn to Revelation chapter 14, the 1,44,000 there are said to be without fault before the throne of God. 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 144,000 பேர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். So if that be the case, if both are the same, why are they left behind? இவர்கள் இருந்த 2 கூட்டத்தாரும் ஒன்று என்று சொன்னால் அதில் ஏன் இத்தகைய வித்தியாசம் காணப்பட வேண்டும்? ஏன் அவர்கள் கைவிடப்பட வேண்டும்? Why should a group of people who are without fault before God's throne be left behind? They should have been caught up. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாமல் காணப்படுபவர்கள் அவர்கள் ஏன் கைவிடப்பட வேண்டும்? This shows that a big difference, that they are not the same group. அவர்கள் 2 கூட்டத்தாரும் ஒன்றல்ல என்பது இது நன்றாக புலப்படுகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, if you Revelation chapter 6 to 11 speaks of incidents from a Jewish angle.
வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 11ஆம் அதிகாரம் வரை அது யூதருடைய அந்த கோணத்திலே அது காணப்படுகிறது. And chapters 12 to 16 you will see a repetition of events but now from the Gentile angle. 12ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரை அது மறுபடியும் திருப்பி எழுதப்பட்டாலும் கூட அது புறஜாதியாரின் கோணத்திலிருந்து அது காணப்படுகிறது. So you see two sections. அது ரெண்டு பகுதிகள். 6 to 11 Jewish angle, 12 to 16 Gentile angle. 6 முதல் 11 வரை யூதருடைய கோணத்திலும் 12 முதல் 16 வரை புறஜாதியாருடைய கோணத்திலும் அது காணப்படுகிறது. The Jewish 144,000 are appropriately in the first section where the Jewish angle is presented. முதலாவது சொல்லப்பட்டதான அந்த யூத கோணத்தின்படிதான் அங்கு 144,000 யூதர்கள் காணப்படுகிறார்கள். In the second section you will see 1,44,000 but it is 1,44,000 Gentiles. இங்கு இரண்டாவது பகுதியில் காணப்படுகிறதான 144,000 பேர்கள் அவர்கள் புறஜாதியார். There are so many details to go through but I am going through it quickly. அநேக காரியங்கள் சொல்லி விளக்க ஏது உண்டு என்றாலும் நான் துரிதமாக சொல்லுகிறேன். One final very important difference. முடிவிலே மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் If you read 7:3 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். saying, hurt not the earth, neither the tree nor the trees, so till we have sealed the servants of our God in their foreheads. So here we see these 1,44,000 Jews are on earth. That's why don't hurt the earth, wait for some time, we're going to seal these Jews. இந்த 144,000 யூதர்கள் அவர்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது முத்திரை போடுகின்ற வரைக்கும் இந்த பூமியை சேதப்படுத்தாதீருங்கள். So they are on earth. ஆகவே அவர்கள் பூமியில் இருக்கிறார்கள். But if you look at the 1,44,000 in chapter 14, 14ஆம் அதிகாரத்திலுள்ளதான அந்த 144,000 பேரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், before going to chapter 14, let's go to chapter 4. 14ஆம் அதிகாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் செல்லுவோம். Read verse 1 and 2. முதல் 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். And after this I looked, and behold, a door was opened in heaven, and the first voice which I heard was as it were of a trumpet talking with me, which said, Come up hither, and I will show thee things which must be hereafter. And immediately I was in the spirit, and behold, a throne was set in heaven, and one sat on the throne. So here you see St. John is seeing a heavenly vision. In the spirit is taken up to heaven. இங்கு பரிசுத்த யோவான் அவர் பரலோக தரிசனங்களை குறித்து காண்கிறார். அவர் ஆவியிலே பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். Then in verse 4 we see in heaven he sees 24 elders. அங்கு 4வது வசனத்திலே அந்த பரலோகத்திலே 24 மூப்பர்களை அவர் காணுகிறார். And then in verse 6 he sees 4 beasts. 6வது வசனத்திலே 4 ஜீவன்களை அவர் காணுகிறார். So they all represent different people in heaven. பரலோகத்திலே இருக்கிறதான வித்தியாசமான ஜனங்களை அது குறிப்பிடுகிறது. So keep this in mind, this is a heavenly vision. இது பரலோக தரிசனம் என்பதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். Now come to chapter 14. 14ஆம் அதிகாரத்திற்கு நான் வருகின்றபோது, and now read verse 3 about those 1,44,000. இந்த 144,000 பேரை குறித்து நாம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேர் அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக் கூடாதிருந்தது. And they sung as it were a new song before the throne and before the 4 beasts and the elders, and no man could learn that song but the 144,000 which were redeemed from the earth. So here we see they are singing a song before the throne, before the elders, before the beasts. They are also in heaven, not on earth. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் ஒரு புது பாட்டை பாடினார்கள். அவர்கள் அப்போது பூமியிலே இல்லை.
They are in heaven. அவர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். So the chapter 7 1,44,000 are on earth, but the chapter 14 1,44,000 are in heaven. ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 1,44,000 பேர் அவர்கள் பூமியில் இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1,44,000 பேர் அவர்கள் பரலோகத்திலே இருப்பார்கள். So these are the basic differences to show that these two groups, though the number is the same, they are distinct. எண்ணிக்கை ஒன்றாக இருந்தாலும் இந்த ரெண்டு கூட்டத்தினரும் ஒன்றல்ல என்பதற்கு ஒரு அடிப்படை விளக்கங்களாக வித்தியாசங்களாக இதை காணலாம். Now one more point from yesterday's sharing before we get on to the next issue. அடுத்த காரியத்திற்கு நாம் கடந்து போகும் முன்பாக நேற்றைய தினத்திலே நாம் படித்ததான அந்த பகுதியிலிருந்து ஒரு காரியம். Let's turn to Micah chapter 2 and read verse 12 again. மீகா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மறுபடியுமாக நாம் வாசிப்போம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேல் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்தில் உள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இறைச்சல் உண்டாகும். I will surely assemble, O Jacob, all of thee. I will surely gather the remnant of Israel. I will put them together as the sheep of Bozrah, as the flock in the midst of their fold, and they shall make great noise by reason of the multitude of men. So here we see 1,44,000 Jews going into hiding for protection, for refuge, as we saw yesterday. நேற்றைய தினத்திலே நாம் கண்டது போல 1,44,000 யூதர்கள் தங்களை பாதுகாக்கும்படியாக ஒரு மறைவிடத்திற்கு சென்று அங்கு பாதுகாக்கப்படுகிறார்கள். And these are not ordinary Jews. We told you yesterday, they are saved Jews. They are Christian Jews. இவர்கள் சாதாரண யூதர்கள் அல்ல. நேற்றைய தினத்திலே நான் உங்களிடத்திலே சொன்னது போல அவர்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்கள் அந்த யூதர்கள். Now normally when you go to hide from somebody, you won't make noise, you'll be silent. சாதாரணமாக யாரிடத்திலிருந்தாவது நீங்கள் பதுங்கி ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மறைவிடத்திலே இருக்க வேண்டும் என்றால் அங்கு நீங்கள் சப்தம் போட மாட்டீர்கள். But here you see this 1,44,000 Christian Jews are making noise. இங்கு 1,44,000 கிறிஸ்தவ யூதர்கள் அவர்கள் சத்தம் போடுகிறார்கள். There are some noisy Christians on earth. Who are they? What are they called? இந்த பூமியிலே சில சத்தம் போடுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் யார்? The Pentecostals. பெந்தெகோஸ்தே ஜனங்கள். So these 1,44,000 Jews are going to shout and cry and pray and get filled in the spirit in that hiding place. இந்த 1,44,000 யூதர்கள் தங்களுடைய மறைவிடங்களிலும் கூட அவர்கள் சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து கலிகூர்ந்து தேவனை ஸ்தோத்தரித்து புகழுவார்கள். And that's when the breaker comes to go before them. ஆகவே தான் தடை நீக்குகிறவர் வருகின்ற பொழுது அவர்களோடு அவர் செல்லுவார். So he will come and he will remove the hindrance. அவர் வந்து அந்த தடைகளை நீக்குவார். But till now there is no proper Pentecostal revival in Israel. இம்மட்டுமாக அந்த யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு பெந்தெகோஸ்தே எழுப்புதல் இல்லை. So before Jesus comes, there's going to be a Pentecostal revival in Israel. That's one more prophecy yet to be fulfilled. இயேசு கிறிஸ்து வரும் முன்பாக அங்குதானே ஒரு பெந்தெகோஸ்தே எழுப்புதல் நன்றாக நடைபெறும். அது நிறைவேற்றப்பட வேண்டியதான இன்னும் ஒரு தீர்க்கதரிசனம். So there is a small group of Pentecostals, but not enough. அங்கு ஒரு சிறிய கூட்டத்தினராகிய பெந்தெகோஸ்தே ஜனங்கள் உண்டு என்றாலும் அது போதாது. So for the fulfillment of this prophecy, a Pentecostal revival should break out in Israel. இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலுக்காக இஸ்ரவேலிலே ஒரு பெந்தெகோஸ்தே எழுப்புதல் நடைபெறும். 1 minute shall we all lift up our hands as we are and praise God for such a revival. அத்தகைய எழுப்புதலுக்காக ஒரு நிமிட நேரம் நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Just like in Tamil Nadu we have a Pentecostal revival, in Israel a Pentecostal revival should break out. தமிழ்நாட்டிலே எப்படி பெந்தெகோஸ்தே எழுப்புதல் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றதோ அதுபோலவே இஸ்ரவேலிலும் கூட ஒரு பெந்தெகோஸ்தே எழுப்புதல் அது உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Now I told you yesterday we saw a lot about Babylon. பாபிலோனை குறித்து நாம் அதிகமாக படித்தோம். We are going to see a little more about Jerusalem. எருசலேமை குறித்து நாம் இன்னும் சில காரியங்களை படிக்க போகிறோம். Jerusalem is such a small country. எருசலேம் ஒரு சிறிய தேசம். Why is it so important? அது ஏன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது? There is a reason.
அதற்கு ஒரு காரணம் உண்டு. There are three major monotheistic religions in this world. இந்த உலகத்திலே மிக பெரிய பழமை வாய்ந்த, அதாவது ஒரே தேவன் என்கிற கொள்கை உடையதான மதங்கள் உண்டு. One is Islam. ஒன்று இஸ்லாமிய மதம், the other is Christianity, இன்னொன்று கிறிஸ்தவ மதம், the third is Judaism. மூன்றாவது யூத மார்க்கம். All three religions say God is one. இந்த மூன்று மதங்களும் சொல்வது என்னவென்றால் தேவன் ஒருவரே. For all three of these religions, Jerusalem is an important place. இவர்கள் மூவருக்குமே எருசலேம் முக்கிய கேந்திரம் வாய்ந்தது. For the Jews, Jerusalem is important because their temple is there. யூதர்களுக்கு எருசலேம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் அங்கு தேவாலயம் இருக்கிறது. And that is their capital as they claim. அவர்கள் சொல்லுகிற வண்ணமாக அது அவருடைய தலைநகரமாக இருக்கிறது. For Islam, it is the capital because that's where one of their main mosques is there, and that's where their last prophet Muhammad, they claim, ascended to heaven from there. இஸ்லாமியருக்கு அந்த ஸ்தலம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய கடைசி தீர்க்கதரிசியாக முகமது நபி அந்த இடத்திலே இருந்துதான் அவர் மேலே பரத்திற்கு ஏறி சென்றாராம். And one of the most important mosques is there. அங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான மசூதி ஒன்று அங்கு காணப்படுகிறது. For the Christians it is important because that's where their Lord was crucified. கிறிஸ்தவர்களுக்கு அது முக்கியமான ஸ்தலம் ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தலத்திலே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். So that's why for all three groups Jerusalem is very important. ஆகவே இந்த மூன்று கூட்டத்தினருக்கும் எருசலேம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. So there is one group of Christians who want Jerusalem. ஒரு கூட்டத்தினராகிய கிறிஸ்தவர்களுக்கு எருசலேம் தேவை. Throughout, in the ancient history of the church, you will see there were times when crusades were taken and Jews were killed and massacred just so that Christians can go and occupy Jerusalem. பழங்கால வரலாற்றை பார்ப்போம் என்றால் அங்கு சிலுவை போர்கள் என்று நடந்தது. அதிலே இந்த யூதர்கள் முற்றிலுமாக நசுக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எப்படியாகிலும் இந்த எருசலேமை கைப்பிடிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. Islam also, they are met, even today many Muslim countries want Jerusalem. இஸ்லாமியருக்கு கூட அநேக முகமதிய நாடுகள் அவர்கள் எருசலேமை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் கொள்கிறார்கள். But today Jews are controlling Jerusalem. என்றாலும் இன்றைக்கோ யூதர்கள் எருசலேமை தான் கைவசப்படுத்தி இருக்கிறார்கள். So that war is going on for Jerusalem. எருசலேமுக்காக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. If you study the history of the literal Jerusalem, you can also understand that there is a similarity between that and spiritual Jerusalem also. எழுத்தின்படியான இஸ்ரவேலரை குறித்து நாம் வரலாற்றின் மூலமாக படிப்போம் என்றால் அதற்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கும் தொடர்பு உண்டு என்று நாம் காணலாம். For example, உதாரணமாக I will show you a few similarities. சில ஒப்புமைகளை நான் சொல்லுகிறேன். One, முதலாவது, there was a time just after Jesus came and went away, a few years later, Israel's temple was destroyed and the city ceased to be and the country ceased to be a nation. The Israelites were scattered. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் உயிர்த்தெழுந்து போனதுக்கு பிறகு எருசலேம் தேவாலயமானது முற்றிலுமாக அழித்து நாசமாக்கப்பட்டது. இந்த ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசமே இல்லாமல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. From that time, from the first century till 1948, there was no nation called Israel. முதலாம் நூற்றாண்டு முதற்கொண்டு 1948 ஆண்டு வரைக்கும் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசமே இல்லை. It was like the Bible says, it was trodden down by the Gentiles. One after the other empires took control of Israel. வேதாகமம் சொல்லுகிறது போல சாம்ராஜ்யங்கள் எழும்பின பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்ரவேலை தன்னுடைய காலின் கீழே போட்டு மிதித்தது. In the same way, அதுபோலவே Christianity existed down the ages, but true Christianity went in, there was a period called the dark ages for the true church of God. கிறிஸ்தவ மார்க்கம் வளர்ந்து கொண்டேதான் வந்தது. என்றாலுமோ அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் கூட ஒரு அந்தகார இருண்ட காலம், for true Christianity, ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இருண்ட காலம் என்று ஒரு காலகட்டம் இருந்தது. For many centuries, still in in the 20th century,
revival broke out, the Pentecostal revival broke out, there were dark ages throughout centuries. 20வது நூற்றாண்டிலே பெந்தகோஸ்தே எழுப்புதல் உண்டாகின்ற வரைக்கும் நூற்றாண்டுகளாக உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இருண்ட காலம் So காணப்பட்டது. just like there was a dark age for the nation Israel, including Jerusalem, there was a dark age for the church. எப்படி இஸ்ரவேலருக்கு ஒரு இருண்ட காலம் எழுத்தின்படி காணப்பட்டதோ அதுபோலவே உண்மையான சபைக்கு உண்மை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இருண்ட காலம் காணப்பட்டது. But just as Jerusalem survived in all those situations and those dark ages and came up again, in the church also, once again in the 20th century, we see revival breaking out again. எப்படி இருண்ட காலத்திலே இந்த இஸ்ரவேலானது பலரால் மிதிக்கப்பட்டு என்றாலும் கூட அது உயிர் பெற்று எழுந்ததோ அதுபோலவே தான் சபையிலேயும் கூட ஒரு உயிர் பெற்று எழுப்புகிற நிகழ்ச்சி நடைபெற்றது. So, this is the third point. இது மூன்றாவது பகுதி. So, the first point was dark ages. முதலாவது காரியம் இருண்ட காலம். Secondly, both continued to survive. இரண்டுமே அது எப்படியோ அது உயிர் பெற்றுக் கொண்டே வந்தது. Thirdly, there was a revival in the 20th century. மூன்றாவது 20வது நூற்றாண்டிலே ஒரு எழுப்புதல் மலர்ந்தது. Fourthly, நான்காவதாக in the last days, just like Jerusalem is losing the support of every country. நான்காவதாக எப்படி எருசலேமானது மற்ற நாடுகளினுடைய ஆதரவை அது இழந்து கொண்டு வருகிறதோ, just like Jerusalem is going to be hated by all people. எப்படி எருசலேமானது மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறதோ, the church also is going to lose the support of the rest of the world and is going to be hated by all people. சபையானது மற்றவர்களுடைய ஆதரவை இழந்து மற்ற ஜனங்களுடைய வெறுப்பை அது சம்பாதித்துக் If you கொள்ளும். turn to Psalm 83, 83வது சங்கீதத்தை நாம் திருப்பினால் you will see there how the neighboring countries of Israel, இஸ்ரவேலினுடைய அண்டை நாடுகள், they are consulting together to wipe out Israel and let it cease from being a nation. அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை பண்ணி இஸ்ரவேலை வரைபடத்திலிருந்து அப்படியே அகற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். Read verse 4. 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். They have said, "Come and let us cut them off from being a nation, that the name of Israel may be no more in remembrance." I told you yesterday how the president of Iran, the now president of Iran, more than once, he has said Israel must be wiped out of the map. நேற்று தினத்திலே நான் உங்களிடத்திலே சொன்னேன், இப்பொழுது இருக்கிறதான ஈரானின் அதிபர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அவர் சொல்லி இருக்கிறார், இஸ்ரவேலை உலக வரைபடத்தில் இராமல் நாம் அழித்து போடுவோம் வாருங்கள் என்று அவர் சவால் விட்டார். In fact, in all the Arab maps, Israel is not there. உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் அராபியர்கள் வைத்திருக்கிறதான அந்த உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசமே காண்பிக்க மாட்டார்கள். So much they hate Israel, they don't want that place there. அவ்வளவுக்கு அதிகமாக ஒரு வெறுப்புணர்ச்சியோடு இஸ்ரவேல் வேண்டாம் என்று அவர்கள் So சொல்லுகிறார்கள். very soon there will be a third world war and Israel will be the main cause. வெகு சீக்கிரத்திலே மூன்றாவது உலக மகா யுத்தம் வெடிக்கும். அதிலே இஸ்ரவேல் தான் முக்கியமாக அக்காரணகர்த்தாவாக இருக்கும். In the same way, in the last days, just like Jerusalem is being hated by all people, the spiritual Jerusalem is also going to be hated by all people. கடைசி காலங்களிலே எவ்வாறு எழுத்தின்படியான இஸ்ரவேலானது மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறதோ அதுபோலவே கடைசி காலத்திலே சபையும் கூட வெறுத்து ஒதுக்கப்படும். So what will happen is, if Christians want to conduct a meeting in the last days, as days get closer and closer to the coming of the Lord, you will see a lot of struggles. கர்த்தருடைய வருகை நெருங்க இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஏதாகிலும் ஒரு கூட்டத்தை நடத்த முற்பட்டால் அதற்கு ஏராளமான எதிர்ப்புகள் கிளம்பும். There will be a lot of struggles to get permission to conduct a meeting. இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி பெற வேண்டும் என்றால் அதற்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பும். You will see it's going to happen. அது வெகு சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். But at the same time, அதே நேரத்தில் because God is with us, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடியினால், in the midst of all such struggles, you will see miraculously meetings will go on. இத்தகைய பலத்த எதிர்ப்புகளின் மத்தியிலே அற்புதமாக ஆச்சரியவிதமாக கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. Because நடைபெற்று வரும். Because God will be with us. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். So that's the fourth difference. அது நான்காவது வித்தியாசம். The fifth difference, ஐந்தாவது வித்தியாசம், not similarity. ஒப்புமை என்னவென்றால்,
just like the literal Jerusalem wins in the end, will win in the end, as we are going to see now. இப்பொழுது நாம் காணப்போகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் முடிவிலே எழுத்தின்படியான அந்த எருசலேம் அது ஜெயிக்கும். In the same way, eventually the church will triumph. இது போலவே தான் சபையும் கூட அது முடிவிலே ஜெயிக்கும். Jesus said the gates of hell will not prevail against the church. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று இயேசுதாமே சொல்லி இருக்கிறார். So when this victory takes place, இந்த ஜெயம் நடைபெறுகின்ற போது, it will take place at the battle of Armageddon. That's the fourth world war. அது நான்காவது உலக மகா யுத்தமாகிய அர்மகதோன் அந்த யுத்தத்திலே இது நடைபெறும். When that war is over, அந்த யுத்தம் முடிந்தபோது spiritual Jerusalem and literal Jerusalem will merge together in this world for 1,000 years. ஆவிக்குரிய எருசலேமும் உலக பிரகாரமான எருசலேமும் இதே உலகத்தில் தானே 1000 ஆண்டுகள் ஒன்று சேர்ந்து காணப்படும். Now we are going to see how that battle of Armageddon is going to take place in the last days. கடைசி நாட்களிலே அர்மகதோன் யுத்தமானது எவ்வாறு நடைபெற போகிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது காண We are going போகிறோம். to see it from the word of God and from what is happening today. தேவனுடைய வசனத்திலிருந்தும் இன்றைய தின சம்பவங்களிலிருந்தும் நாம் அதை காண போகிறோம். Yesterday we saw how 1,44,000 Jews are going to be preserved in a place called Petra in Bozrah. போஸ்ரா என்கிறதான அந்த இடத்திலே பெட்ரா என்கிற ஸ்தலத்திலே எவ்வாறு 144,000 பேர் அவர்கள் யூதர்கள் பாதுகாக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே கண்டோம். Now while that is going on, something else takes place in the world. இந்த சம்பவம் இங்கு நடைபெறுகின்ற பொழுது உலகத்திலே மற்றொரு பகுதியிலே இன்னொரு சம்பவம் நடைபெறும். Now one thing we must realize, ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். although Antichrist is going to take control of the world, அந்தி கிறிஸ்துவானவன் முழு உலகத்தையும் தன்னுடைய கைக்குள் அவன் கொண்டு வந்தாலும் he is not going to be 100% successful in controlling the world. இந்த உலகத்தை கையாளுவதிலே தன் கைக்குள் கொண்டு வருவதிலே 100% அவன் ஜெயம் பெற மாட்டான். Because you will see in that 7-year period there will be people resisting him. அந்த 7 வருஷ காலத்திலே ஜனங்கள் அவனை எதிர்த்து நிற்பார்கள். But by force he will somehow manage to keep control, but eventually he will lose. அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி அவர்களை அடக்கி ஆள முயற்சிப்பான். என்றாலுமோ அதிலே அவன் முற்றிலும் ஜெயிக்க மாட்டான். So for few months he will control the world, but after that there will be resistance and confusion and chaos and death. சில மாதங்களுக்கு அவன் இந்த உலகத்தை அடக்கி ஆளுவான். என்றாலும் அதற்கு பிறகோ இந்த உலகத்திலே கலகங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் மரணங்களும் நடைபெறும். So in the second 3.5 years we are going to see what else is going to take place. இரண்டாவது 3.5 வருஷ காலகட்டத்திலே என்ன நடைபெற போகிறது என்பதை குறித்து நாம் காணுவோம். During the middle of the tribulation period, உபத்திரவ காலத்தின் மைய பகுதியில், as we saw yesterday, நேற்றைய தினத்தில் நாம் கண்டது போல, the Antichrist will take part of his army and he will march towards Jerusalem to take control of Jerusalem. அந்தி கிறிஸ்து தம்முடைய சேனைகளோடு கூட அவன் எருசலேமை நோக்கி புறப்பட்டு அந்த எருசலேமை தான் கைவசப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார். So that will shake the world. அது உலகத்தையே அசைக்க கூடியதாக இருக்கும். Because Jerusalem is a very important place. ஏனென்றால் எருசலேம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு ஸ்தலம். If you look at the map behind you, உங்களுக்கு பின்னணியில் காணப்படுகிறதான அந்த வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்றால், you look at Israel, இஸ்ரவேலை பார்ப்பீர்கள் என்றால், this is Israel. அது இஸ்ரவேல். Read Ezekiel chapter 5 and verse 5. எசேக்கியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. Thus saith the Lord God, this is Jerusalem, I have set it in the midst of the nations and countries that are round about her. So here we read the countries, the heathen are round about it. புறஜாதிகள் எருசலேமை சுற்றிலும் காணப்படுகிறது. I have set it in the midst of the nations. அஜாதிகளின் தேசங்களின் மத்தியிலே நான் அதை வைத்தேன். What is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? Look at the map again. மறுபடியுமாக இந்த வரைபடத்தை பாருங்கள். This is Israel. அது இஸ்ரவேல். This is Asia. அது ஆசியா கண்டம். To the right of Israel is Asia. இஸ்ரவேலுடைய வலது பக்கத்திலே ஆசியா காணப்படுகிறது. This is Israel. அது இஸ்ரவேல். This is Europe. அது ஐரோப்பா கண்டம்.
This is Israel. அது இஸ்ரவேல். This is Africa. இது ஆப்பிரிக்கா கண்டம். So you see, Israel is the midpoint between three continents. மூன்று கண்டங்களின் மைய பகுதியிலே இஸ்ரவேல் தேசம் காணப்படுகிறது. See how Ezekiel, he didn't go in the helicopter and see it, but he was a prophet. And he was able to see Israel in the midst of the nations. எசேக்கியேல் அவன் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமே. அவன் ஏதோ ஒரு ஹெலிகாப்டரிலே சென்று அங்கே மேலே இருந்து பார்க்கவில்லை. இது கர்த்தரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். Israel is in the midst, Jerusalem is in the midst of the nations. எருசலேம் புறஜாதிகளின் நடுவிலே அது காணப்படுகிறது. So it's an important location for the Antichrist to control the countries round about. ஆகவே அதை சுற்றியுள்ளதான நாடுகளை அது தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு ஆளுகை செய்வதற்கு எருசலேம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஸ்தலம். Now on the way, while he goes to take control of Jerusalem, அவன் எருசலேமை தன் கைவசப்படுத்திக் கொள்ள அவன் முன்னேறி செல்லுகின்ற போது the Antichrist does one more thing. அந்தி கிறிஸ்து இன்னொரு காரியத்தை அவன் செய்வான். Read Daniel chapter 11. தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் and read verse 24. 24வது வசனத்தை வாசியுங்கள். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து Enough. And he shall enter peaceably even upon the fattest places of the province. Enough. So the word province there in Tamil, desam. தமிழிலே தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know how it is in English? அது விதமாக ஆங்கிலத்திலே இருக்கிறது தெரியுமா? This Antichrist will enter peacefully into the fattest place of the province. இந்த அந்தி கிறிஸ்துவானவன் சமாதானத்தோடு அவன் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கிற அந்த தேசத்திற்குள் செல்லுவான். அந்த தேசத்தினுடைய கொழுமையான இடங்களுக்கு செல்லுவான். Peaceably he will enter into the fattest places of the province. அவன் சமாதானத்தோடு அந்த தேசத்தின் கொழுமையான இடங்களுக்குள் அவன் செல்லுவான். What do you mean by fattest place? கொழுமையான இடங்கள் என்றால் என்ன? You will find out. நீங்கள் அதை காணலாம். The word province, இந்த தேசம் என்று சொல்லுகின்ற போது தேசம் என்ற வார்த்தை, அந்த தேசம் என்கிற வார்த்தை, if you see in Hebrew, எபிரேய மொழியிலே அதை பார்ப்போம் என்றால் it is called Medina. அது மெதீனா என்று சொல்லப்படுகிறது. Where is Medina? மதீனா என்றால் எங்கே இருக்கிறது? It's a place in Saudi Arabia. அது சவுதி அரேபியாவிலே காணப்படுகிறது. So Medina represents the country of Saudi Arabia. மதீனா என்று சொன்னால் அது சவுதி அரேபியா தேசத்தை குறிக்கிறது. And fat places of Saudi Arabia means it's a place where there is oil. சவுதி அரேபியாவின் கொழுப்பான ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது அது எண்ணெய் வளம் இருக்கிறதான அந்த ஸ்தலம். So one of the other meanings of that fat is oily places. அந்த கொழுப்பு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் எண்ணெய் வளம் மிக்க இடம். So the Antichrist will enter peacefully into the portions of Saudi Arabia and take control of the oil wells there. இப்பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவானவன் என்ன செய்வான் என்றால் அவன் சமாதானத்தோட அந்த கொழுப்புள்ள இடமாகிய அந்த சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்கிருக்கிறதான எண்ணெய் வயல்களை அவன் கைப்பற்றிக் கொள்வான். Now when this happens, இது சம்பவிக்கின்ற போது and he takes control of Jerusalem also, அவன் எருசலேமை கைப்பற்றிக் கொள்ளுகின்ற போதும் one part of the world will get restless. ஒரு உலகத்தின் ஒரு பகுதியானது தன்னுடைய அமைதியை இழந்துவிடும். Today China is becoming a superpower. இன்றைக்கு சீனா தேசமானது ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டு வருகிறது. We are going to see how China is going to resist the Antichrist. எவ்விதமாக சீனா தேசமானது அந்தி கிறிஸ்துவை எதிர்க்க போகிறது என்பதை குறித்து காணப்போகிறோம். We are going to see it from the Bible. வேதாகமத்தின் அடிப்படையில் காணப்போகிறோம். Now I told you in the Bible, in Revelation 6 to 11, it's from the Jewish angle. 12 to 16 is from the Gentile angle. வெளிப்படுத்தல் 6 முதல் 11 வரைக்கும் அது யூத கோணத்திலிருந்தும் 12 16 வரைக்கும் அது புறஜாதியாருடைய கோணத்திலிருந்தும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். In both you will see a repetition of the same incidents but seen from different views. அவைகளிலே இந்த ரெண்டு பெரும் பகுதிகளிலே காரியங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட அது வித்தியாசமான கோட்பாட்டோடு எண்ணத்தோடு அது In particular, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 7 judgments are fall on the earth during the second 3.5 years. இரண்டாவது 3.5 வருட காலத்திலே 7 விதமான நியாய தீர்ப்புகள் அவர்கள் மீது சொல்லப்படும். Fall upon the earth. இந்த பூமியிலே விழும். And that is represented by 7 trumpets. அது 7 எக்காளத்தோடு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. That is when 7 angels blow 7 trumpets, each judgment falls on the earth. 7 தேவதூதர்கள் ஒவ்வொருவராக எக்காளத்தை தொனிக்கின்ற பொழுது நியாய தீர்ப்பானது இந்த பூமியிலே விழும்.
that you see in that first section 6 to 11. அந்த 6 முதல் 11 வரை உள்ளதான அந்த அதிகாரங்களிலே இதை காணலாம். In 12 to 16 the same 7 judgments are repeated, but now it's in the form of 7 vials, angels pouring out vials on the earth. இங்கு 12 முதல் 16 வரை உள்ளதான அந்த அதிகாரங்களிலே இப்பொழுது தேவ தூதர்கள் அவர்கள் கலசங்களை ஊற்றுகிறார்கள். அது நிமித்தமாக இங்கே நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது. So 7 trumpets and 7 vials are the same. இந்த 7 எக்காளங்களும் 7 கலசங்களும் அது ஒன்றே. Now we are not going to go into the details. இப்பொழுது அதை நாம் தெளிவாக படிக்க போகிறதில்லை. We are going to study the 6th trumpet and the 6th vial. Both are the same, seen from different angles. 6ஆம் எக்காளமும் 6வது கலசமும் அவைகள் ரெண்டும் ஒன்றி அதை மாத்திரம் படிக்க போகிறோம். Now read 9:14, Revelation 9:14. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். Saying to the 6th angel which had the trumpet, loose the 4 angels which are bound in the great river Euphrates. Now read also Revelation 16:12. வெளிப்படுத்தல் 16:12. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. And the 6th angel poured out his vial upon the great river Euphrates, and the water thereof was dried up, that the way of the kings of the east might be prepared. So here you see, I told you the same thing in different angles. நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன், ஒரே காரியம் என்றாலும் வித்தியாசமான கோணங்களிலிருந்து. 6th trumpet, 6th vial. 6வது எக்காளம் 6வது கலசம். In both you will see the river Euphrates. இங்கு இந்த 2 சம்பவங்களிலேயும் ஐபிராத் நதியை குறித்து நாம் காண்கிறோம். So combining these two, இதை ரெண்டும் சேர்க்கின்றபோது, when the 6th trumpet or the 6th vial is poured out and the 6th trumpet is sounded, what happens? இந்த 6வது எக்காளம் ஊதப்படுகின்ற பொழுது என்ன நடக்கிறது? The river Euphrates is dried up. இப்பொழுது ஐபிராத் நதியானது வற்றி போகிறது. If you look at the map behind, இப்பொழுது இங்கே இருக்கிறதான அந்த வரைபடத்தை பாருங்கள். this is Turkey, இது துருக்கி, this is Syria, இது சிரியா, this is Iraq. இது ஈராக். So the river Euphrates starts from Turkey, இந்த ஐபிராத் நதியானது துருக்கியிலிருந்து ஆரம்பித்து passes through Syria, அது சிரியாவின் வழியாக பாய்ந்தோடி and comes into Iraq. அது ஈராக் தேசத்திற்கு வருகிறது. Now when the angel pours out his vial, this river Euphrates dries up. இப்போ இந்த தூதன் தன் கலசத்தை ஊற்றுகின்ற பொழுது இந்த ஐபிராத் நதியானது வற்றி போகிறது. When the river Euphrates dries up, இந்த ஐபிராத் நதியானது வற்றி போகின்ற போது 4 evil spirits that are bound at the bottom of the river Euphrates are let loose. யூப்ரட்டிஸ் ஐபிராத் நதியின் கீழ் இருந்ததான 4 கட்டப்பட்டதான அந்த ஆவிகள் அவைகள் விடுதலையாக்கப்படுகிறது. Now we are going to see that these 4 evil spirits do not belong to the kingdom of Satan. இந்த 4 பொல்லாத ஆவிகளும் அவன் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவைகள் அல்ல என்பதை குறித்து நாம் காணப்போகிறோம். So that means there are evil spirits today which are bound, which do not belong to the kingdom of Satan. இன்றைக்கு சில அசுத்த ஆவிகள் கட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. அவைகள் சாத்தானின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவைகள் அல்ல. In the same chapter, in chapter 9, in the previous verses, you will see some spirits shaped like locusts are going to attack those who have taken the mark of the beast. அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு எதிரடையாக சில பொல்லாத ஆவிகள் அவைகள் வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டு அந்த வெட்டுக்கிளிகளை போல தான் அந்த ஆவிகள் இவர்களை தாக்குகிறது. So they are going to attack those who are the citizens of the Antichrist. அந்தி கிறிஸ்துவின் குடிமக்களை இந்த பொல்லாத ஆவிகள் தாக்குகிறது. So they don't belong to the satanic kingdom. ஆகவே இவர்கள் சாத்தானின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. In the same way, these 4 angels which are loosed from the Euphrates are going to attack the citizens of the Antichrist. இது போலவேதான் ஐபிராத் நதியினுடைய கீழ்ப்பகுதியிலே கட்டப்பட்டிருந்த இந்த 4 பொல்லாத ஆவிகள் அவர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவின் குடிமக்களுக்கு விரோதமாக
விரோதமாக எழும்பி அவர்களை தாக்குவார்கள். The next thing that happens, அடுத்த காரியம் சம்பவிப்பது என்னவென்றால், when the river Euphrates dries up, இந்த ஐபிராத்து நதியானது அது வற்றி போகின்ற போது, it's written here in that verse 16:12 that it is drying up so that the way of the kings of the east might be prepared. இந்த 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி. எந்த ராஜாக்கள்? சூரியன் உதிக்கும் திசையில் உள்ள சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. So the way of the kings of the east, who are those kings? சூரியன் உதிக்கும் திசையில், அப்படி என்றால் அந்த ராஜாக்கள் யார்? Come back to the map. நாம் மறுபடியுமாக திரும்ப இந்த உலக வரைபடத்திற்கு வருவோம். You know that all these countries, Iraq, Iran, Saudi Arabia, United Arab Emirates, Oman, Yemen, these are called Middle East countries. இந்த ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் இந்த எகிப்து நாடுகள், இவைகள் எல்லாம் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. So Israel is in the center and the others are east. They are called Middle East countries. இஸ்ரவேலானது மைய பகுதியில் இருக்கிறது, மற்ற நாடுகள் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. But countries like Afghanistan, Pakistan, China, Japan, India, they are called Far East countries because they are far away. இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சீனா இது போன்றதான நாடுகள் எல்லாம் தூர கிழக்கு நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. Now the kings of the east are going to come. So the river Euphrates is going to dry up. ஐபிராத்து நதியானது வற்றி போகின்ற பொழுது கிழக்கே இருக்கிறதான ராஜாக்கள் வருவார்கள். So those kings are going to come and a way has to be formed to come to Israel, so that those kings have to be beyond the river Euphrates. இந்த ராஜாக்கள் எல்லாம் ஐபிராத்து நதிக்கு அப்பால் காணப்படுகிறார்கள். இந்த ராஜாக்கள் இவர்கள் வர வேண்டும் என்றால் இப்பொழுது ஐபிராத்து நதி வற்றி போகி அந்த வற்றி போன அந்த நதியிலே அவர்களுக்கு வழி உண்டாக்கப்படுகிறது. Now those Christian Bible scholars and explorers and analysts, they are watching what's happening in the world. They say that the chief of the kings of the east will be China. இந்த வேத விற்பனர்கள், வேத சாஸ்திரிகள் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவ வல்லுன அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கிழக்கத்திய ராஜா என்று சொல்வது அவர்கள் ராஜாக்களில் முக்கியமானவர்கள் அந்த சீனாவில் இருந்து வருவார். There are 3 reasons for this. அதற்கென்று 3 காரணங்கள் உண்டு. They are part of the Far East countries. அவர்கள் தூர கிழக்கு நாடுகள். The one reason is China alone has power enough. It's very powerful. It's growing in power. It's at atomic weapons, and it has power to compete with the world powers like USA and Russia and so இப்பொழுது சீனா தேசமானது ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டு வருகிறது. அதிகாரத்திலும் வல்லமையிலும் ராணுவ தளவாடங்களையும் அது பெருக்கிக் கொண்டு வருகிறது. அதிலே நவீன ராணுவ தளவாடங்கள், இந்த அணுகுண்டு போன்றதான இந்த நியூக்ளியர் அணு ஆயுதங்கள் எல்லாம் அதிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தையே அது பயமுறுத்தி அழிக்கக்கூடிய அளவு அமெரிக்கா மற்ற நாடுகளை பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு இதற்கு வல்லமை இருக்கிறது. So it will have the capacity to resist the Antichrist when he comes. அந்திகிறிஸ்து வரும்பொழுது அவனை எதிர்க்க திராணியுள்ளதாக அப்பொழுது சீனா காணப்படும். Now when you say he is resisting the Antichrist, don't think that he is they are Christians or they are good people. It's evil against evil, that's all. அந்திகிறிஸ்துவை இவர்கள் எதிர்க்க போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஏதோ நல்லவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதல்ல, பொல்லாப்பு இன்னொரு பொல்லாப்பை எதிர்க்கிறது. Now what is going to happen? என்ன நடக்கும்? When these 4 spirits are loosed from the Euphrates, இந்த ஐபிராத்து நதியின் கீழ் இருக்கிறதான 4 பொல்லாத ஆவிகள் விடுவிக்கப்படுகின்ற போது, come back to chapter 9. 9ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்ப வருகின்ற போது, you see they have an assignment. They are not simply let loose, they have an assignment. அவர்கள் ஏதோ திடீரென்று கட்டவிழ்க்கப்படவில்லை, அதற்கு ஒரு குறிக்கப்பட்ட வேலை உண்டு. They are supposed to kill 1/3 of the human population. மனித மக்கள் தொகையிலே 1/3 பங்கை அவர்கள் அழிக்க வேண்டும். Read verse 15, 9:15. 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள்.
And the 4 angels were loosed, which were prepared for an hour and a day and a month and a year, for to slay the third part of men. So here we see they are assigned to slay a third part of men. மனுஷரில் 1/3 கொலை செய்யும்படியாக அவர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். If you read the next verse, அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், along with these 4 angels is an army. இந்த 4 தூதர்களோடு இந்த பொல்லாத ஆவிகளோடு ஒரு சேனை காணப்படுகிறது. Whether it's a human army or a demonic army, if you read the verses below, it's confusing. It looks like both. இது ஒரு உண்மையிலேயே மனித ராணுவ சேனையோ அல்லது பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகளோ என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பின்னாலே வருகின்ற வசனங்கள் குழப்பமாக காணப்படுகிறது. When you read it looks like both. அது படிக்கின்ற பொழுது இரண்டும் ஒன்று போல காணப்படும். Actually it is both. என்றாலும் உண்மையிலே இது இரண்டும் சேர்ந்தது. Read verse 16. 16வது வசனத்தை வாசியுங்கள். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகள் தொகையை சொல்ல கேட்டேன். And the number of the army of the horsemen were 200,000, and I heard the number of them. So here we see an army of 200,000 or 20 crores. இங்கு அந்த ராணுவங்களின் தொகையானது 20 கோடியாய் இருந்தது. So these 20 crores of demons are going to possess a 20 crore army of human beings. இந்த 20 கோடி பிசாசுகள் 20 கோடி ராணுவத்தினருக்குள் அவைகள் புகுந்துவிடும். So here we see in verse 17 they have breastplates. 17வது வசனத்திலே நாம் காணுகிறோம் அவர்களுக்கு மார்பதக்கம் காணப்பட்டது. So they are going in a particular way. அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட திசையிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். Now which country in the world has the power to produce an army 20 crores? Nobody except highly populated countries like China and India. உலகத்திலேயே 20 கோடி ராணுவ வீரர்களை உருவாக்குகிறதான ஒரு தேசம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் உலக மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளாகிய சீனா தேசம் அல்லது இந்தியாவாக இருக்க வேண்டும். But China is now becoming a superpower. It can produce such an army. இப்பொழுது சீனா தேசமானது ஒரு பெரிய வல்லரசாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அது ராணுவ வீரர்களை உருவாக்க முடியும். This is the second reason why world event watchers say China should be that country which is part of the kings of the east which will resist the antichrist. கிழக்கு தேசத்தின் ராஜாக்கள் இப்பொழுது செல்ல அவர்கள் வழி உண்டாக்கப்படுகிறது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதை இந்த வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாக சீனா தேசம் தான் இப்பொழுது வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே அதுதான் காணப்படும் என்கிறார்கள். It's the second reason 20 crore army it can produce. அது இரண்டாவது காரணம் என்னவென்றால் 20 கோடி ராணுவ வீரர்களை அந்த தேசம் தான் இப்பொழுது உருவாக்க முடியும். Now what's going to happen? என்ன சம்பவிக்கும்? So these spirits are released from the Euphrates. இந்த ஐபிராத்து நதியிலிருந்து இந்த ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. They are going to go to China. அவர்கள் சீனா தேசத்திற்கு செல்லுவோம். And some other countries. மற்ற நாடுகளுக்கு. Because kings of the east are mentioned, there will be other countries with China. கிழக்கத்திய நாடுகளின் ராஜாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மற்ற நாடுகளும் காணப்படும். So a 20 crore army is going to start marching towards Israel from China. சீனா தேசத்திலிருந்து 20 கோடி ராணுவ வீரர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி அவர்கள் செல்லுவார்கள். Now but to go there they have to cross many countries. அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்றால் அநேக நாடுகளை கடந்து செல்ல வேண்டும். They have to cross Tibet. திபெத்தை கடந்து செல்ல வேண்டும். They have to cross Pakistan occupied Kashmir in India. இந்தியா தேசத்தோடு இணைந்துள்ளதான பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் தேசத்தை கடந்து செல்ல வேண்டும். Then through Pakistan. அதற்கு பிறகு பாகிஸ்தான் நாடு. Then through Afghanistan. அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் நாடு. Then through Iran. அதற்கு பிறகு ஈரான். Then Iraq. ஈராக் தேசம். Then Jordan. அதற்கு பிறகு ஜோர்தான். And then go to Israel. அதற்கு பிறகுதான் இஸ்ரவேல். So that is what is called the way of the kings of the east that is written in the Bible. ஆகவே தான் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது கிழக்கத்திய ராஜாக்களின் வழி.
But from Iran to Israel, no problem because it's plain country. ஈரானிலிருந்து இஸ்ரவேலுக்கு போவதென்றால் அது ஒரு சமவெளி, அதில் பிரச்சனை ஏதுமில்லை. Up to Afghanistan, to cross Kashmir, the Himalayas and all, it's all mountain region, very difficult. இந்த ஆப்கானிஸ்தான் போன்றதான இந்த தேசங்களின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் இது முற்றிலும் மலை பிரதேசங்கள், இந்த மலைகளூடாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். So a way has to be created. ஆகவே ஒரு வழியானது ஆயத்தமாக்கப்பட வேண்டும். Do you know something? Already a way has been created from China to Afghanistan. சீனாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்கனவே தரைமார்க்கமாக ஒரு வழியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Early this month in the Tamil newspaper in Dinamalar, there was an article how China is already making a way up to Afghanistan by splitting mountains. தினமலர் என்கிறதான அந்த செய்தித்தாளிலே ஏற்கனவே ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சீனாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அது தரைமார்க்கமாக அந்த வழியை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. China has made a way. அது சீனா தேசமானது ஒரு வழியை ஆயத்தமாக்கி இருக்கிறது. Why is it that in this period, in the last days, that they have made a way never before? இதற்கு முன்பு ஒருபோதும் இராமல் இந்த கடைசி நாட்களில் ஏன் சீனா தேசத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒரு தரைமார்க்கமான வழியை ஏற்படுத்த வேண்டும்? It's called an Asian highway. It's a project that will pass through all the main, this road will pass through all the main countries in Asia. இந்த பெருவழியானது ஆசியா கண்டத்தினுடைய முக்கியமான தேசங்களின் வழியாக ஒரு பெருவழியாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. But from China உருவாக்கப்படவில்லை. They are planning, it's a project. அவர்கள் இவ்விதமாக ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். But from China to Afghanistan the way is already there, made. ஏற்கனவே சீனா தேசத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் தேசம் வரைக்கும் ஏற்கனவே அந்த பெருவழி உண்டாக்கப்பட்டது. Only recently they have made that way. சமீபத்தில் தான் அதை உருவாக்கினார்கள். Can you see how Bible prophecy is being fulfilled? எவ்விதமாக வேதத்தில் காணப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் கண்டு உணர்கிறீர்களா? After that it is plain land and they can go up to Israel. அதற்கு பிறகு வெறும் சமவெளிதான், நேரடியாக இஸ்ரவேல் நாட்டிற்கு சென்று விட முடியும். But there's one problem. என்றாலும் ஒரு பிரச்சனை. The river Euphrates is crossing that path. அந்த பாதையிலே ஐபிராத்து நதி குறுக்கிடுகிறது. When that river dries up, அந்த நதியும் கூட வறண்டு போகும். when the sixth trumpet sounds, that river will dry up. ஆறாவது எக்காலம் தொனிக்கின்ற பொழுது அந்த ஐபிராத்து நதி வறண்டு போகும். And this 20 crore army can cross over to Israel. இந்த 20 கோடி ராணுவத்தினர் அவர்கள் எளிதாக இஸ்ரவேலுக்குள் கடந்து போவார்கள். Now here is the most important part. இதுதான் மிக முக்கியமான பகுதி. Here is where India can be affected. இங்குதான் இந்தியா பாதிக்கப்படும். Now another reason why this army should be Chinese. ஏன் இந்த ராணுவத்தினர் சீன தேசத்தவர்கள் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம், the two popular colors in China are red and yellow. சீன தேசத்தினுடைய மிக முக்கியமான நிறங்கள் சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும். And in between them is orange, because in the rainbow you will see yellow, orange, red. ஏனென்றால் இந்த வானவிலே சிவப்பு, ஆரஞ்சு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் என்று காண்கிறோம். So these are important colors in China. இது மிக முக்கியமான நிறம் சீன தேசத்தில். Now if you take the color of fire, அக்னியினுடைய நெருப்பினுடைய நிறத்தை நீங்கள் பார்த்தால் it is orange. அது ஆரஞ்சு நிறம். If you take the color of jacinth, it's a precious stone. அது ஒரு விலையேற பெற்ற கல், ஜெசிந்த் என்கிறதான ஒரு விலையேற பெற்ற கல், it is red. அது சிவப்பு நிறம். If you take brimstone, கந்தகத்தினுடைய நிறத்தை எடுத்துக்கொண்டால், brimstone is nothing but sulfur that you see today, and that is yellow in color. இன்றைக்கு கந்தகம் என்று சொல்லுகிறோமே, அந்த கந்தகத்தினுடைய நிறமானது மஞ்சள் நிறம். So you will see these three colors, red, orange, yellow, coming together in these three items. இந்த மூன்று காரியங்களிலே சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் நிறம் என்று இந்த மூன்று நிறங்களும் கலந்திருப்பதை காண்கிறோம். Now come back to Revelation 9. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்திற்கு நாம் வருகின்ற போது, and you will see what is on the breastplate of that 20 crore army. இந்த 20 கோடி ராணுவத்தினருடைய மார்க்கவசத்தில் என்ன காணப்படுகிறது? Read 17. 17வது வசனம். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறிந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களுடையவர்களாய் இருந்தார்கள். போதும். By these three were the third part of men killed by the fire and by the smoke and by the brimstone which issued out of their mouths. So verse 17.
And thus I saw the horses in the vision, and them that sat on them having breastplates of fire and of jacinth and brimstone. So here we see three things mentioned there on their breastplates. இங்கே அவருடைய மார்க்கவசத்திலே மூன்று நிறங்கள் காணப்படுகிறது. Fire. அக்னி. Second, it's written in Tamil as blue, but in English it's jacinth. And you look in the internet, jacinth is red in color. நீல நிறம் என்று தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஜாசிந்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆரஞ்சு நிறம், red in color. சிவப்பு நிறம். And then brimstone, which is yellow in color. அதற்கு பிறகு கந்தகமானது அது மஞ்சள் நிறம். So you will see these popular Chinese colors on their breastplates. இவருடைய மார்க்கவசங்களிலே இந்த சீன தேசத்து பிரசித்தி பெற்ற நிறங்கள் காணப்படுகிறது. So that's why world watchers are saying that it will be China that's going to form part of the major part of the 20 crore army. ஆகவேதான் 20 கோடி ராணுவ வீரர்களிலே பெரும் பகுதியில் உள்ளவர்கள் அவர்கள் சீன தேசத்தார் என்று இந்த உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். Now they are going to march against the Antichrist because Antichrist has gone to Jerusalem. ஏற்கனவே அந்தி கிறிஸ்து எருசலேமுக்கு சென்றபடியினாலே இப்பொழுது அவனுக்கு விரோதமாகத்தான் இவர்கள் அணிவகுத்து செல்லுகிறார்கள். So for 20 crore army to march, there should be a big broad way. 20 கோடி ராணுவத்தினர் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் அங்கு ஒரு பெரிய வழி காணப்பட வேண்டும். Now remember, these 20 crore army, they are demon possessed by evil spirits. They are being led by 4 angels loosed from the Euphrates. இப்பொழுது இந்த 20 கோடி ராணுவத்தினருக்குள் இந்த பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், 20 கோடி ராணுவத்தினருக்குள்ளும் இந்த பொல்லாத ஆவிகள் உட்புகுந்து 20 கோடி பொல்லாத ஆவிகள், 20 கோடி பொல்லாத ஆவிகள் உட்புகுந்து இப்பொழுது அவைகள் இந்த ஐபிராத்து நதியிலே கட்டவிழ்த்து விடப்பட்டதான அந்த 4 பொல்லாத ஆவிகளுடைய தலைமையின் கீழ் முன்னேறி செல்கிறது. Now what's going to happen? என்ன சம்பவிக்கும்? Today China and India are not in good terms. இன்றைக்கு சீனா தேசமும் இந்தியா தேசமும் நல்ல உறவில் இல்லை. So when China is going to come close to India with an army of 20 crore, it's going to be dangerous for India. சீனா தேசமானது 20 கோடி ராணுவத்தினரோடு கூட இந்திய எல்லையை கடப்பதென்பது இந்தியாவிற்கு ஒரு ஆபத்தான கட்டம். I told you this way passes Pakistan occupied Kashmir. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதான அந்த காஷ்மீர் பகுதியின் வழியாகத்தான் அது செல்லும். So when this Chinese army passes by India, it's going to make India tense. இந்தியா தேசத்தின் வழியாக அதனுடைய அருகாமையிலே இந்த 20 கோடி ராணுவத்தினரும் செல்லுகின்ற பொழுது இந்தியாவிலே ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும். Now remember, the 20 crore army, the Chinese army is marching to try and capture Jerusalem. இப்பொழுது இந்த 20 கோடி சீன ராணுவத்தினரும் அவர்கள் எருசலேமை கைப்பற்றும்படியாகத்தான் செல்வார்கள். But the 4 angels loose from Euphrates, their assignment is not to capture Jerusalem. இந்த ஐபிராத்து நதியிலிருந்து விடுவிக்கப்பட்டதான இந்த 4 பொல்லாத ஆவிகளும் எருசலேமை விடுவிப்பதென்பது அவருடைய நோக்கமல்ல. Their assignment is to kill 1/3 of human beings. அவருடைய திட்டம், அவருடைய வேலை, கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் உலக ஜனத்தொகையில் 1/3 பங்கை கொலை செய்வது. So how are they going to do that? அவர்கள் எவ்விதமாக அதை செய்ய போகிறார்கள்? If you turn to Revelation chapter 6, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால் and read verse 8. 8ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்களிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. And I looked, and behold, a pale horse, and his name that sat on him was Death, and hell followed with him, and power was given unto them over the 4th part of the earth, to kill with sword, and with hunger, and with death, and with the beasts of the earth. So here we see 1/4 of the human population is going to be destroyed. மனித ஜனத்தொகையிலே 4 ஒரு பகுதியானது அது கொலை செய்யப்படும் என்பதை இங்கு வாசித்தோம். Today the world population is little more than 600 crores. இன்றைக்கு உலக ஜனத்தொகையானது 600 கோடிக்கும் சற்று அதிகமாக இருக்கிறது. Let's assume it is 600 crores. அது 600 கோடி என்று வைத்துக் கொள்வோம். So 1/4 of the world population. உலக ஜனத்தொகையில் 4 1 பங்கு என்று சொன்னால், now by this time
when this 1/4 of the world population is going to be wiped out, இந்த காலகட்டத்தில் உலக ஜனத்தொகையில் 1/4 ஜனத்தொகை கொல்லப்பட்டு விட்டால், அந்த நேரத்துக்கு முன்பாக, அந்த நேரத்துக்கு முன்பாக கொல்லப்பட்டு விட்டால், இல்ல அந்த நேரத்துக்கு முன்பாக a few crores would have gone at Jesus coming. அந்த காலகட்டத்துக்கு முன்பாக சில கோடி பேர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் எடுக்கப்பட்டு போய் விடுவார்கள். We don't know how many crores or whether it's going to be less than 1 crore, we don't know. எத்தனை கோடி ஜனங்களோ அல்லது 1 கோடிக்கும் கீழே இருப்பவர்களோ என்று நமக்கு தெரியாது. But a small group is going to disappear. என்றாலும் ஒரு சிறிய கூட்டத்தினர் அவர்கள் அப்படியே மறைந்து போவார்கள். Not only that, many crores are going to die as martyrs. அது மாத்திரமல்ல, अनेक கோடிக்கணக்கான ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். And the Bible says it's a group which cannot be numbered. So many are going to die. வேதாகமம் சொல்லுகிறது எண்ணிக்கையில் அடங்காத கூட்டத்தினர் அத்தகையோர் அவர்கள் மரிப்பார்கள். So many crores are going to die. अनेक கோடி ஜனங்கள் மரிப்பார்கள். We are not going to take that into account. அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். So keeping the 600 crores as the human population, மனித ஜனத்தொகை 600 கோடி என்றே நாம் வைத்துக் கொண்டால், 1/4 means 150 crores. நாலில் ஒரு பங்கு என்று சொன்னால் 150 கோடி. So in the first 3.5 years of tribulation period, according to 6:8 of Revelation, about 150 crores of human beings are going to die. இங்கு முதலாம் உபத்திரவ காலகட்டத்திலே, அந்த முதல் 3.5 வருஷ காலகட்டத்திலே, இங்கு வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 படி 150 கோடி ஜனங்கள் அவர்கள் கொல்லப்படுவார்கள். They will be killed with death, that means deadly diseases. மரணத்தினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அதனுடைய அர்த்தம் கொடிய வியாதிகளினால் கொல்லப்படுவார்கள். They will be killed with hunger, that is famine. அவர்கள் இந்த பஞ்சத்தினால் கொல்லப்படுவார்கள். Thirdly, they will be killed with the sword, that is war. மூன்றாவதாக பட்டயம், அதாவது யுத்தத்தினால் கொல்லப்படுவார்கள். And with the beasts of the earth. அதற்கு பிறகு துஷ்ட மிருகங்களினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். So wild beasts from the jungles will eat up many people in the time of the Antichrist. அந்திகிறிஸ்துவின் காலகட்டத்திலே காட்டில் உள்ளதான கொடிய வனவிலங்குகள் வெளியே வந்து ஜனங்களை பட்சித்து போடும். So by this 150 crores of human beings are going to die. அதன் மூலமாக மக்கள் ஜனத்தொகையிலே 150 கோடி பேர் அவர்கள் கொல்லப்படுவார்கள். That means the population would have reduced to 450 crores. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த ஜனத்தொகையானது 450 கோடியாக குறைக்கப்படும். Now you see an army from China possessed by demons slowly moving towards Jerusalem. இப்பொழுது சீனா தேசத்திலிருந்து 20 கோடி ராணுவத்தினர், அவர் இந்த 20 கோடி பேரும் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேலை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். So as they make their journey across these different countries to go to Israel, இஸ்ரவேலுக்கு செல்லும் முன்பாக அவர்கள் வித்தியாசமான தேசங்களை கடந்து செல்லுகின்ற போது, they will pass through this area, that's Pakistan occupied Kashmir. அவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதான காஷ்மீர் பகுதியை கடந்து செல்வார்கள். Just imagine 20 crore Chinese army passing through this region. இந்த இடத்தை 20 கோடி சீன ராணுவத்தினர் கடந்து செல்லுகிறார்கள் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். India will say, stop it, we won't allow this. இந்தியா உடனடியாக சொல்லும், நீ இதை நிறுத்து, நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். They won't be, see now remember 4 evil spirits are leading them. 4 பொல்லாத ஆவிகள் அவர்களை வழி நடத்துகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். And those 4 evil spirits assignment is to kill 1/3 of the human population. 450 crores, 1/3 means another 150 crores. இப்பொழுது இந்த 4 பொல்லாத ஆவிகளுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை என்னவென்றால், உலக ஜனத்தொகையில் 1/3 பங்கை அழித்து போட வேண்டும் என்பது. இந்த 450 கோடியில் 1/3 பங்கு என்று சொன்னால் அது 150 கோடி ஜனம். So in that journey, by the time it reaches Israel, it should kill 150 crores. இந்த பிரயாணம் அவர்கள் இஸ்ரவேலை நோக்கி செய்கின்றதான அந்த பயணத்திலே அவர்கள் 150 கோடி ஜனத்தை அவர்கள் கொல்ல வேண்டும். So to get lots of big population to kill at one time, where are those people in that journey? அந்த 150 கோடி ஜனங்களை அவர்கள் அப்படியே அழிக்க வேண்டும் என்றால் அந்த ஜனம் எங்கே இருந்து வருகிறது? The biggest population is in India. அதிலே இந்தியாவிலே தான் அதிகமான மக்கள் தொகை. And China and India are not in good terms. சீனாவும் இந்தியாவும் நல்லுறவில் இல்லை. So it is possible that 1/3 of the human population which are going to be swallowed by those 4 spirits
will be in India. A big group will be in India. 4 பொல்லாத ஆவிகளினால் விழுங்கப்பட போகிறதான பெரிய கூட்டத்தார் இந்தியா தேசத்திலிருந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. That means Indians who are left behind at the coming of the Lord, many crores are going to die in the second half. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்பட்டதான இந்தியாவில் உள்ளதான அநேகர் இந்த உபத்திரவ காலகட்டத்திலே அவர்கள் கொல்லப்பட வாய்ப்புண்டு. There is another clue that India will be in that big group of killed people is in verse 20. No need to read. You read it on your own and find out. 20வது வசனத்திலே இந்தியாவில் உள்ளதான பெரும்பகுதி மக்கள் கொல்லப்படுவார்கள் என்பதற்கான ஆதாரம் அங்கு காணப்படுகிறது. So you see that in the second part of the tribulation period, crores of Indians are likely to die. உபத்திரவ காலத்தின் 2ஆம் கட்ட பகுதியிலே கோடிக்கணக்கான இந்தியர்கள் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது. So what will happen? என்ன சம்பவிக்கும்? When India goes to resist China and says stop, இந்தியாவானது சீனா தேசத்தை நீ நிறுத்து என்று அதை தடுத்து நிறுத்துகின்ற போது, these evil spirits will not allow the kings of the leaders of these nations to hold talks with India. அந்த பொல்லாத ஆவிகளுடைய அந்த ராஜாக்கள் அவர்கள் இந்திய தேசத்தினரோடு கூட ஏதோ சமாதான பேச்சு ஒன்று பேச மாட்டார்கள். These 4 spirits and the 20 crore spirits will join together and urge the army to go and throw bombs and missiles at India, killing crores on the spot. இப்பொழுது இந்த 4 பொல்லாத ஆவிகளும் இந்த பிசாசு பிடிக்கப்பட்டதான இந்த 20 கோடி இந்த சீன தேசத்து ராணுவமும் அணுகுண்டங்களையும் ராக்கெட்டுகளையும் கண்டமிட்டு பாயும் ஏவுகணைகளையும் வீசி அப்படியே இந்தியர்களை கொன்று குவிப்பார்கள். It's written there in verse 18, they are killed by fire, by smoke and by brimstone. 18வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 9:18. 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். And the verse 20 it is written that plagues have started because of these weapons. இந்த ஆயுதங்களின் காரணமாக கொள்ளை நோய்கள் உண்டானது என்று 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. So வாதை உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So these are not only weapons of fire, they are also chemical weapons which will start diseases. இவைகள் ஏதோ அக்னி கலந்த வெறும் ஆயுதங்கள் மாத்திரமல்ல, ரசாயன பொருட்கள் கலந்ததான அணு ஆயுதங்கள். So because of this many Indians are going to die. அது நிமித்தமாக அநேக இந்தியர்கள் கொல்லப்படுவார்கள். So there's going to be a big destruction, only half the population is going to be left in the world. இந்த உலகத்திலே பாதி ஜனத்தொகை தான் மீதியாயிருக்கும். அந்த அளவிலே ஜனத்தொகை பெருந்தொகை ஜனங்கள் அவர்கள் கொல்லப்படுவார்கள். 2 sets of 150 crores are going to die. 150 கோடி ஜனங்கள் அவர்கள் கொல்லப்படுவார்கள். Crores die as martyrs. கோடிக்கணக்கானவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். Few crores go when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சில கோடி பேர் பறந்து போவார்கள். After that, அதற்கு பிறகு some more crores are going to die. இன்னும் சில கோடி ஜனங்கள் மரிப்பார்கள். Now what's going to happen? என்ன நடக்கும்? As this 20 crore strong army marches from China, Japan and southern Russia and towards Israel, இஸ்ரவேலை நோக்கி சீன தேசத்தாரும் ஜப்பான் தேசத்தாரும் ரஷ்ய பகுதியினுடைய வடக்கு பகுதி தென்பகுதியை சேர்ந்தவர்களும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலை நோக்கி முன்னேறுகின்ற போது, the Antichrist is going to get wary. He's going to get careful. அந்திகிறிஸ்து உடனடியாக அவன் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வான். So he's going to get support from other parts of the world. உலகத்தின் மற்ற பகுதியிலிருந்து அவன் ஆதரவை பெற்றுக்கொள்வான். Come back to Revelation 16. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்ப வருகின்ற போது, read only in Tamil. தமிழில் மாத்திரம் வாசியுங்கள். Verse 12 we see the way of the kings of the east is prepared. So the kings of the east are coming to Israel now. இப்பொழுது கிழக்கு திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அவர்கள் வருகிறார்கள். Now what happens is, after that, when the Antichrist sees that China and those neighboring and those far east countries are coming, அந்திகிறிஸ்து இப்பொழுது சீனா தேசத்திலிருந்தும் தூர கிழக்கு நாடுகளிலிருந்தும் இந்த ராஜாக்கள் படையெடுத்து வருகிறதை அவன் காணுகின்ற போது, read verse 13 and 14. 13 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தரிசன வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசிகளின் ஆவிகள்.
அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. So here we see when that army is coming towards the Antichrist, towards Jerusalem, from the mouth of the Antichrist, from the mouth of the dragon, from the mouth of the false prophet, unclean spirits like frogs go to various parts of the earth. இந்த எருசலேமை நோக்கி இந்த சீனா தேசத்திலிருந்து தூர கிழக்கு நாடுகளிலிருந்து இந்த 20 கோடி இராணுவத்தினர் அவர்கள் முன்னேறி செல்லு கொண்டிருக்கின்ற நேரத்திலே வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருகிறது. And they will go from leader to leaders of different nations and different parts of the earth and say, come join the fight, come join with us to fight, because the major country China is coming, you come and join us. இந்த ஆவிகள் அவைகள் ஒரு தலைவர்களாக மற்ற தேசங்களுக்கு சென்று இந்த எதிராளி இப்படி வருகிறார், ஆகவே நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த யுத்தத்திலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர்களிடத்திலே ஆதரவு கேட்பார்கள். So they will jump from leader to leader and from leaders of nations like frogs. They will jump from heart to heart and they will do some miracles and they will attract these leaders to join with the Antichrist. இந்த தவளைகள் எப்படி தத்தி போகுமோ அதுபோல இந்த தலைவர்கள் அவர்கள் நயமான பேச்சினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் மற்ற ராஜாக்களை வசீகரப்படுத்தி தங்கள் பக்கம் சேர்ந்து கொள்ளும்படியாக தங்களுக்கு ஆதரவு காட்டும்படியாக செய்வார்கள். These spirits will go from leader to leader. இந்த ஆவிகள் ஒரு தலைவனிடத்திலிருந்து இன்னொரு தலைவனிடத்திற்கு போய் ஆதரவு கேட்கும். Like frogs jump from place to place, they will jump from heart to heart. இந்த தவளைகள் எப்படி தத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதோ அதுபோல ஒரு இருதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திற்கு இவர்கள் தாவி செல்வார்கள். So somehow they will get a signal, go to Jerusalem. எப்படியோ அவர்களுக்கு சமிச்சைகள் கிடைத்து நீங்கள் எருசலேமுக்கு போங்கள் என்கிற உணர்வு உண்டாகும். So what's going to happen? என்ன நடக்கும்? As the kings of the east march with their army towards Jerusalem, கிழக்கு தேசத்தின் ராஜாக்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற போது against the Antichrist, அந்திகிறிஸ்துவுக்கு விரோதமாக the kings of the earth, the other kings, through these frog spirits are going to be deceived to come to support the Antichrist. தவளையின் ஆவிகளினாலே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டதான மற்ற பூலோக ராஜாக்கள் அவர்கள் எல்லோரும் அந்திகிறிஸ்துவுக்காக வரும்படியாக போராடும்படியாக வருவார்கள். To support the Antichrist. அந்திகிறிஸ்துவுக்கு உதவி செய்யும்படியாக வருவார்கள். So when these two sets of armies are coming, இந்த 2 பெரிய ராணுவ கூட்டமும் வருகின்ற போது the Antichrist and his army is going to say, I want Jerusalem. அந்திகிறிஸ்துவும் அவனுடைய சேனைகளும் சொல்வார்கள் எனக்கு எருசலேம் தேவை. The kings of the east will come and say, no, we are going to take Jerusalem. கிழக்கத்திய ராஜாக்கள் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு தான் எருசலேம் தேவை. As both these armies are going to have fight head on for Jerusalem, இப்பொழுது இந்த 2 பெரிய ராணுவ சேனைகளும் ரெண்டும் நேருக்கு நேர் எருசலேமுக்காக மோதிக்கொள்ளுகின்ற போது both leaders are going to say, oh, no, I want Jerusalem. No, I want Jerusalem. இந்த 2 மகா பெரிய தலைவர்களும் எனக்கு தான் எருசலேம் என்று சொல்லிக் கொள்வார்கள். Suddenly both of those groups will hear a sound from the sky. Both of you are not going to get Jerusalem. I am going to take Jerusalem. அப்பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும், உங்கள் இருவருக்குமே எருசலேம் அல்ல, நான் தான் எருசலேமை சுதந்தரித்துக் கொள்ள போகிறேன். That's that army coming down from the sky. அதுதான் வானத்திலிருந்து ஒரு பெரிய ராணுவம் கீழே இறங்கி வருது. That's Jesus and his army, Jesus and you and me. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சேனைகளும் இயேசுவும் நீங்களும் நானும் தான். So we are going to come at that time when these two armies are going to fight for Jerusalem. We are going to come down as a third army. Jesus is going to come and there's going to be a great bloodshed. Those 20 crore army of demon possessed people and the Antichrist army from the other kings of the earth are all going to die in this valley, and that valley called the valley of Megiddo. இந்த 2 பெரிய ராணுவ கூட்டங்களும் எருசலேமுக்காக ஒன்றோடொன்று பலமாக மோதிக்கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராணுவத்தோடு அவர் வந்து நீங்கள் இதை சுதந்தரிக்க போவதில்லை என்று சொல்லி அந்த பெரு ராணுவ கூட்டத்தையும், அதாவது சீனா தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான அந்த 20 கோடி ராணுவத்தினரையும் மற்ற புறஜாதிகள் ஆகிய அந்த ராஜாக்களோடு கூட இருக்கிறதான அந்த பெரும் திரளான ராணுவ சேனையும் இவர் தாம்
தாமே முற்றிலுமாக சங்கரித்து அவர் தாமே இவர்களை அதம் பண்ணி போடுவார். The scene of that battle is this place. இந்த அந்த யுத்தம் நடக்க போகிறதான இடம் இதுதான். It's called the valley of Megiddo, or more popularly the valley of Jezreel. மெகிடோ என்கிறதான அந்த பள்ளத்தாக்கு, ஜெஸ்ரியேல் என்கிறதான அந்த பள்ளத்தாக்கு. So that's where you're going to see, you and I are going to come to fight in the battle of Armageddon, and crores of people are going to die. நீங்களும் நானும் அந்த அர்மகதோன் யுத்தத்திலே பங்கு பெற போகிறோம். கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் செத்து மடிய போகிறார்கள். There's more to say, but I will stop with this. அதிகமாக சொல்ல ஏது உண்டு என்றாலும் நான் இதோடு அதை நிறுத்திக் கொள்கிறேன். But I want to say some more things before closing. நான் முடிக்கும் முன்பாக சில காரியங்களை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். Look at this picture at the bottom. இந்த கடைசியில் இருக்கிறதான அந்த படத்தை நோக்கி பாருங்கள். This is the cover of a book. இது ஒரு புஸ்தகத்தினுடைய மேல் அட்டை. It's called the Black Awakening. அது கருப்பு எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Just like you and I, we are waiting for a revival from God. தேவனிடத்திலிருந்து ஒரு எழுப்புதல் வர நீங்களும் நானும் காத்துக்கொண்டு இருப்பது போல, in this world right now a black revival or a demonic revival is taking place. இப்பொழுது இந்த உலகத்தில் தானே ஒரு கருப்பு எழுப்புதல், இல்லாவிட்டால் பிசாசின் எழுப்புதலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Right now many people are getting possessed by demons and becoming slaves to demons and are being dictated by demons. இப்பொழுது அநேகர் பிசாசினாலே பீடிக்கப்பட்டு பிசாசுகளுக்கு அடிமைகளாக அவனை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். And that devil is leading them. அந்த பிசாசு இவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். And they are going to be pro antichrist. அவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு சாதகமானவர்களாக மாறப்போகிறார்கள். This is being done without the knowledge of those people who are getting demon possessed. இந்த பிசாசு பிடித்தவர்களுடைய சுய அறிவு இல்லாமலேயே இந்த காரியமானது சம்பவிக்கும். So as they get possessed, அவர்கள் இவ்விதமாக பீடிக்கப்படுகின்ற போது, how are they getting possessed? அவர்கள் இவ்விதமாக பீடிக்கப்பட்டார்கள். There are some wrong kinds of religions. சில பிழையான மார்க்கங்கள். There are some wrong kinds of exercises. சில பிழையான உடற்பயிற்சிகள். There are some wrong kinds of meditations. சில பிழையான தியான முறைகள். There are some wrong groups which get together and do some wrong things, and because of the demons possess them. சில கூட்டத்தினர் அவர்கள் ஒன்று சேர்ந்து பிழையான தவறுதலான காரியங்களை செய்கிறார்கள். அது நிமித்தமாக இந்த ஜனமானது பிசாசினால் பீடிக்கப்படுகிறது. So as these demons possess these people, they will become the army of the antichrist. இவர்கள் பிசாசினால் பீடிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய சேனையோடு சேர்ந்து கொள்வார்கள். See, now in this picture you see there a soldier in the fire. இங்கு இந்த படத்திலே ஒரு ராணுவ வீரர் அவர் அக்னியிலே நிற்பது போல இருக்கிறது. And there you see in the flame a demon's face. இந்த அக்னி ஜுவாலையிலே ஒரு பிசாசின் உருவம் ஒன்று தென்படுகிறது. So what is happening? These soldiers are going to be demon possessed soldiers. இந்த ராணுவ வீரர்கள் பிசாசு பிடித்த ராணுவ வீரர்களாக அவர்கள் இருப்பார்கள். Now listen carefully. தயவு செய்து கவனமாக கவனியுங்கள். Right now, இப்பொழுதே in some countries, சில தேசங்களில் the soldiers are going through exercises not just to shoot and to survive in difficult situations. ராணுவ வீரர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான பயிற்சி ஏதோ துப்பாக்கி சுடுதலோ அல்லது ஆபத்தான காலகட்டத்தில் எவ்வாறு உயிர் தப்பி பிழைப்பதோ என்பது மாத்திரமல்ல. At a certain stage, they go through some exercises where demons are made to enter into them. சில காலகட்டங்களில் அவர்களுக்கு சில உடற்பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. Some rituals. சில அபியாசங்கள், சில சடங்காச்சாரங்கள் அவர்களுக்குள் செய்யப்படுகிறது. அந்த சடங்காச்சாரங்களின் மூலமாக இந்த பிசாசுகள் இந்த ராணுவ வீரர்களுக்குள் புகுகிறது. That's why in that book in smaller letters it's written the rise of the satanic super soldier. ஆகவே தான் அந்த புத்தகத்திலே சிறிய எழுத்துக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, super soldiers are rising up. இப்பொழுது மகா பெரிய ராணுவ வீரர்கள் எழும்புகிறார்கள். So that means they are possessed super soldiers, so they can do superhuman things. அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு மகத்துவமான காரியங்களை செய்யும்படியான ஒரு பெரிய ராணுவ வீரர்களாக எழும்புகிறார்கள். They can run faster than normal human beings. சாதாரண மனிதன் ஓடுவதை காட்டிலும் அதிக வேகமாக அவர்கள் ஓடுவார்கள். They can bend iron with their hands. அவர்கள் தங்களுடைய கைகளினாலே இரும்புகளை வளைப்பார்கள். They can jump from tall buildings. அவர்கள் உயரமான கட்டிடத்திலிருந்து
விழுந்து அப்படியே தாழ குதிப்பார்கள். So these will be the soldiers of the Antichrist. இவர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ராணுவ வீரர்களாக இருப்பார்கள். So while a black revival is taking place on one side, ஒரு பகுதியில் கருப்பு வண்ணமான இந்த எழுப்புதல் நடைபெறுகின்ற பொழுது, we the church of God, the spiritual Jerusalem, we are waiting for a spiritual heavenly white revival. நாம் ஆவிக்குரிய எருசலேமாகிய நாம், தேவனுடைய சபையாகிய நாம் ஒரு வெண்மையான ஒரு உண்மையான ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். So in your daily prayers, please remember, pray for this revival. உங்களுடைய அனுதின ஜெபத்திலே நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த எழுப்புதலுக்காக ஜெபியுங்கள். Now before we close, நாம் முடிக்கும் முன்பாக, remember we are going to come with Jesus in that battle. நாம் அந்த யுத்தத்திலே நாம் இயேசுவோடு கூட வரப்போகிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Crores of demon possessed soldiers waiting in the valley of Megiddo. மெகிடோ என்கிறதான அந்த பள்ளத்தாக்கிலே கோடிக்கணக்கான அந்த ராணுவ வீரர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். Demon possessed. பிசாசினால் பிடிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் காணப்படுவார்கள். And from the sky, thousands and thousands and thousands of God possessed soldiers are coming down. வானத்திலிருந்து தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதான ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் இறங்கி வருவார்கள். So for you and me to be part of that army, நீங்களும் நானும் அந்த ராணுவத்தினுடைய ஒருவராக காணப்பட வேண்டும் என்றால், we need to be qualified for that. நாம் அதற்கென்று தகுதி படைத்தவர்களாக மாற்றப்பட வேண்டும். There are many qualifications. அதற்கென்று அநேக தகுதிகள் உண்டு. So to learn all of that, there's no time to explain now. இவைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது நேரம் அனுமதிப்பதில்லை. If you're coming from other churches, மற்ற சபைகளிலிருந்து நீங்கள் வருவீர்கள் என்றால், you can join us in our Bible studies just right across the road. இந்த தெருவிற்கு அப்பாலே காணப்படுகிறதான எங்களுடைய விசுவாச வீட்டிலே வேத பாடம் ஒன்று காணப்படும். Every Wednesday those Bible studies take place. ஒவ்வொரு புதன்கிழமை மாலையும் அங்கு வேத பாடம் நடைபெறும். So there you can learn much more on how to become part of the army of the of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ராணுவத்திலே எவ்வாறு நீங்களும் ஒருவராக சேர முடியும் என்பதை குறித்து அங்கு நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். I want to place just one quality now. இப்பொழுது அதிலே அந்த தகுதிகளில் ஒன்றை நான் உங்களிடத்திலே இப்பொழுது சொல்லுகிறேன். I think it's in Psalm 37. 37ஆம் சங்கீதம் and read verse 11. 11வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, Enough. For the meek shall inherit the earth. The meek shall inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். Jesus also in the Sermon on the Mount, he said, blessed are the meek, for they will inherit the earth. மலை பிரசங்கத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சொல்லி இருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். So in both verses you will see meek people are going to inherit the earth. That means it's the meek people who are going to rule in the earth. சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று இந்த 2 வசனங்களிலும் காண்கின்றோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சாந்த குணமுள்ளவர்கள் தான் இதிலே காணப்படுவார்கள். They will rule in the earth. அவர்கள் இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார்கள். So that means that army of Jesus Christ, one important qualification is meekness. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ராணுவத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் அந்த முக்கிய தகுதிகளில் ஒன்று சாந்த குணம். So but if you look at the army of the Antichrist, they're all ferocious people. அந்தி கிறிஸ்துவின் ராணுவத்தில் உள்ளவர்களை நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் மிகவும் முரட்டாட்டமுள்ள பயங்கரமான ஜனங்கள். They're all demon possessed, full of the spirit of anger. They get you, they will tear you. அவர்கள் முற்றிலும் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்கள், மிகவும் மூர்க்கமான சுபாவமுடையவர்கள். அவர்கள் கையிலே நீங்கள் கிடைத்தால் பித்து போட்டு விடுவார்கள். Brother, sister, what's your nature like? பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய சுபாவம் எவ்வாறு இருக்கிறது? Are you an angry person? நீங்கள் கோபமுள்ள நபராக இருக்கிறீர்களா? Someone tells anything to you or anything about you, do you lose your temper? உங்களை குறித்து யாராகிலும் சொன்னால், உங்களோடு யாராகிலும் ஏதாகிலும் கோபமான காரியங்களை பேசினால் உங்களுடைய அந்த தன்மையை இழந்து போகிறீர்களா? பொறுமை இழந்து போகிறீர்களா? Do you get angry? நீங்கள் கோபப்படுகிறீர்களா? If that's the situation you will continue in, you will land up in the wrong army. நீங்கள் இத்தகைய சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக இருப்பீர்கள் என்றால் பிழையான ராணுவத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள். If we don't take measures to quickly settle our anger,
a demon of anger will sit inside us. நாம் நம்முடைய கோபத்தை வெகு சீக்கிரமாகவே அதை ஒழுங்கு செய்யாவிட்டால் அந்த கோபத்தின் பிசாசானவன் நமக்குள்ளே வீற்றுக்கொள்வான். And he will lead us to become a soldier in the Antichrist army. அந்தி கிறிஸ்துவின் சேனையிலே நாம் ஒரு போர் வீரனாக நம்மை மாற்றி விடுவார். But the meek will inherit the earth. என்றாலும் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். I just want to tell you one dream that a man had and stop. ஒரு மனிதர் கண்டதான ஒரு சொப்பனத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் முடித்துக் கொள்கிறேன். That man of God was waiting with fasting and prayer for many days. அநேக நாட்களாக அந்த தேவ மனுஷன் உபவாசித்து ஜெபம் பண்ணி காத்துக் கொண்டிருந்தார். He saw a series of dreams and visions and he made it into a book. அவர் தொடர்ச்சியான சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கண்டு அதை ஒரு புத்தக வடிவிலே மாற்றி இருக்கிறார். I'm going to tell you just one part of it. அதிலே இருக்கிறதான ஒரு பகுதியை மாத்திரம் நான் சொல்ல The விரும்புகிறேன். whole dream was about a war that was taking place between the church of God and forces of evil. தேவனுடைய சபைக்கும் பொல்லாப்பினுடைய வல்லமைகளுக்கும் எதிரே நடைபெறுகிறதான ஒரு யுத்தமாக அதிலே ஒரு சொப்பனம் காணப்படுகிறது. The whole dream was that. அந்த முழு சொப்பனமும் அதுதான். So part of the dream, அந்த சொப்பனத்தின் ஒரு பகுதி, the church of God and the army, including the man who was seeing the dream, they were standing on a mountainside. இந்த அவருடைய சொப்பனத்திலே தேவனுடைய சபையும் அந்த சேனையும் ஒரு மனிதன் அங்கு உயர நின்று கொண்டிருப்பது போல. They were standing on a mountain, all these people, including this man who saw the dream. இந்த தேவ சபையும் அந்த சேனைகளும் இந்த நபரும் சேர்ந்து ஒரு மலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். So they were standing on the mountain and eagles, like from the army of Satan, eagles were coming to attack these Christians and with arrows they were shooting them down. இப்பொழுது இவர்கள் அந்த மலையுச்சின் மீது நின்று கொண்டிருக்கும் பொழுது பிசாசினால் ஏவப்பட்டதான அந்த கழுகுகள் இவர்களை நோக்கி தாக்க வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இவர்களோ தாங்கள் அம்புகளை எய்து அவர்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள். All those eagles fell down. அந்த கழுகுகள் எல்லாம் விழுந்து மாண்டு கொண்டிருக்கிறது. The Christians won, the church of God won easily. இப்பொழுது தேவனுடைய சபையானது வெகு எளிதாக அதை ஜெயித்து விட்டது. So all were so happy because they won that battle. அந்த யுத்தத்தை அவர்கள் ஜெயித்தபடியினாலே இப்பொழுது இவர்கள் எல்லாரும் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். This man who saw the dream, இந்த சொப்பனத்தை கண்டதான இந்த மனுஷன், he saw his clothes were glittering, his sword was glittering, and the whole area around him was glorious. இப்பொழுது அவருடைய வஸ்திரமானது பிரகாசித்துக் கொண்டிருந்தது, அவருடைய கையில் இருக்கிறதான பட்டயம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது, அவரை சுற்றிலும் ஒரு பெரிய பிரகாசம் இருப்பதை இந்த சொப்பனக்காரர் பார்த்தார். Then an angel came to him. அப்பொழுது ஒரு தேவதூதன் அவரண்டை வந்தார். And the angel told him, can you see there in that valley below? அப்பொழுது அந்த தேவதூதன் இந்த நபரை பார்த்து, அங்கே கீழே இருக்கிறதான பள்ளத்தாக்கை உன்னால் காண முடிகிறதா? So he was straining his eyes and waiting to see. He said, no, I can't. அப்பொழுது இவர் மிகுந்து உற்று நோக்கி பார்த்துவிட்டு என்னால் பார்க்க முடியவில்லையே என்று சொன்னார். Then the angel said, look carefully. நீ ஜாக்கிரதையோடு அதை நோக்கி பார் என்று அந்த தேவதூதன் அவரிடம் பார்த்து சொன்னது. Then this man said, see, this glory that is around me is so bright I can't see beyond. அப்பொழுது இவர் சொல்லுகிறார், என்ன சுற்றிலும் இருக்கிறதான மகிமையானது மிகவும் பிரகாசமாக இருக்கின்றபடியினாலே அந்த கீழே இருக்கிறதான அந்த இடத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே. Then the angel said, is that so? Then I'll come again. And the angel went away. அப்படியா என்று சொல்லிவிட்டு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அந்த தேவதூதன் போய்விட்டார். He said, I will come again and went. நான் மறுபடியுமாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். After some time the angel came back. அதற்கு பிறகு இந்த தேவதூதன் மறுபடியுமாக வந்தார். He had a brown dress with him, brown garment. அவரிடத்திலே ஒரு பிரவுன் நிறமுள்ள ஒரு வஸ்திரம் இருந்தது. And the angel told him, put this on. அப்பொழுது இந்த தேவதூதன் சொன்னார், இந்த பிரவுன் நிறமான இந்த உடையை நீ அணிந்துகொள். That dress was so simple and no one would like to wear that dress. அந்த உடையானது மிகவும் எளிதாக இருந்தது, அதை யாரும் அணிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். So compared to this glorious garment, that garment was so simple and this man was unwilling to put it on. இந்த மகிமையுள்ள வஸ்திரத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த பிரவுன் நிறமான அந்த வஸ்திரமானது மிகுந்த சாதாரண எளியதாக இருந்தது. ஆகவே இவருக்கோ அதை அணிந்து கொள்ள விருப்பமில்லை. So he asked the angel, that dress, you want me to put it on? அப்பொழுது இந்த மனிதர் சொன்னார், அந்த உடையா, அதை நான் போட்டுக்கொள்ள வேண்டுமா? Yes, put it on. ஆம், நீர் இதை போட்டுக்கொள்ள தான் வேண்டும். Very unwillingly he put it on. மனம் இல்லாதவராக அதை அவர் உடுத்திக்கொண்டார். The moment he put it on, அவர் அதை உடுத்திக்கொண்ட உடனே all the glory in that man disappeared. அந்த மனிதனுக்குள் இருந்ததான அந்த மகிமை அப்படியே மறைந்து போய்விட்டது.
Then the angel said, now look into that valley. இப்பொழுது இந்த தேவதூதன் சொன்னார், அந்த பள்ளத்தாக்கை உற்றுப்பார். When he saw that valley, now he got a shock. இப்பொழுது அந்த பள்ளத்தாக்கை அவர் உற்று நோக்கி பார்த்த பொழுது அவர் அதிர்ச்சியுற்றார். Look at that, an army, thousands and thousands of demons. ஆயிரக்கணக்கான சேனைகளாகிய பிசாசின் கூட்டத்தார். I didn't notice them. நான் இதை கவனிக்கவே இல்லையே. Who are they? அவர்கள் யார்? Then the angel said, அப்பொழுது தேவதூதன் சொன்னார், that's the army of pride. அதுதான் பெருமையின் ஆவி. When your glory is there around you, you will not notice that army. உன்னை சுற்றிலும் மகிமை காணப்படும் என்றால் நீ அந்த சேனையை பார்க்க முடியாது. That's why I gave you this garment. ஆகவே தான் நான் உனக்கு இந்த வஸ்திரத்தை தந்தேன். What is this garment that takes away all my glory? என்னுடைய மகிமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டதான இந்த வஸ்திரம் என்ன? The angel said, that's the garment of humility. அப்பொழுது தேவதூதன் சொன்னார், இதுதான் மனத்தாழ்மை என்கிறதான வஸ்திரம். Is that so? அப்படியா? Only when you put this garment you will see that army. நீ எப்பொழுது இந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த சேனையை உன்னால் காண முடியும். Then what this man noticed was, இந்த மனிதர் கவனித்தது என்னவென்றால், so many Christians, they were full of glory, but they didn't see that army. They were passing by that army without noticing it. இந்த மகிமையினால் நிரப்பப்பட்டதான கிறிஸ்தவர்கள் அவர்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றபடியினாலே இந்த சேனை கூட்டத்தை, இந்த பிசாசின் சேனையை அவர்களால் காண முடிவதில்லை. அதன் வழியாகவே அவர்கள் கடந்து போய் They விடுகிறார்கள். didn't have this brown garment. அவர்களுக்குள்ளே இத்தகையதான பிரவுன் நிறமான அந்த வஸ்திரம் இல்லை. So what that army did was, அந்த சேனை செய்தது என்னவென்றால், when these Christians passed by them and across them, அவர்களை அந்த ராணுவத்தை இந்த கிறிஸ்தவர்கள் கடந்து சென்ற பிறகு, this army of pride will come out and shoot them from the back. இந்த பிசாசின் ராணுவமானது வெளியே வந்து அவர்களை அவருடைய முதுகு பக்கமாக எய்கிறது. And then go back. அதற்கு பிறகு போய்விடும். You know, in the armor of God, there is no protection for the back. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே பின்பகுதியை பாதுகாக்கும்படியாக எந்த ஆயுதமும் இல்லை, தெரியுமா? So all these Christians started falling as one heap. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படியே குவியலாக விழுந்து விடுகிறார்கள். Those who are shot at the back. அவர்கள் முதுகிலே அம்பு எய்யப்பட்டவர்கள். You know, lying flat on the ground, you know what they were saying, all of them? அவர்கள் அப்படியே குப்புற விழுந்து விட்டு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? Nothing is wrong with me, I'm all right. எனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். Who said I'm shot and there's no arrow behind me, I'm all right. எனக்கு பின்னாக இருந்த அம்பு எய்தது ஒன்றுமே இல்லை, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். யாரு அப்படி சொன்னது? And after some time, கொஞ்ச நேரத்திற்கு பிறகு another man comes and falls there. இன்னொரு மனிதன் வந்து இவர் மேலேயே விழுகிறார். அந்த குவியல் மேலே விழுகிறார். Then immediately those who already fallen, they look at that man. I knew that man, from that time he is not right. I knew he'll come here. அப்பொழுது இங்கே கீழே விழுந்து கிடக்கிறவர்கள், ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய தலையை மேலே பார்த்து, நீ விழுந்து போவா என்று ஏற்கனவே எனக்கு தெரியும். I knew who you are. நீ யார் என்று எனக்கு தெரியும். I knew you will fall like this. நீ விதமாகத்தான் விழுந்து போவாய் என்று எனக்கு தெரியும். These fellows are fallen, but they are not noticing that. They are watching the other fellow fall. இந்த நபர்கள் விழுந்து போனார்கள், அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மற்றவர்கள் விழுந்து விட்டார்களாம், இதை அவர்கள் நோக்கி பார்த்து சொல்லுகிறார்கள். This man with the brown dress was pathetically watching all that. இந்த பிரவுன் நிறமான உடை அணிந்ததான இந்த மனிதர் அவர் மிகுந்த பரிதாபத்தோடு இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். They are dying, but they are not admitting, they are not confessing. அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் உண்மையான நிலவரத்தை அறிந்து ஒப்புக்கொள்ளுகிறதில்லை. The pride is not allowing them to confess their faults. அவருடைய பெருமையானது தங்களுடைய குற்றங்குறைகளை அறிக்கையிட அவர்களை விட்டுவிடுவதில்லை. But their pride is making them criticize others. என்றாலும் அவருடைய பெருமையோ மற்றவர்களை கேலி பரியாசம் செய்யும்படியாக செய்கிறது. Then this man with that, he started liking this brown dress. இப்பொழுது இந்த மனிதர் இந்த பிரவுன் நிறமான அந்த உடையை அவர் விரும்புகிறார். Because with this he is able to see clearly. இப்பொழுது இந்த உடையோடு கூட வெளியே அழகாக நன்றாக பார்க்க முடிகிறது, தெளிவாக பார்க்க முடிகிறது. Then when he went down the mountain, அவர் இப்பொழுது கீழே மலையின் கீழே இறங்கின போது, he saw some Christians all wounded and lying down. The angels were wiping their wounds and dressing them. இப்பொழுது கீழே விழுந்து கிடந்ததான அந்த கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது தேவதூதர்கள் வந்து உதவி செய்து அவருடைய காயங்களை கழுவி கட்டுகிறார்கள். Then when he was going past one angel, அவர் ஒரு தேவதூதனை கடந்து சென்றபோது, one angel
like bowing before him, bent down on one knee like this. அப்பொழுது ஒரு தேவதூதன் அவர் அப்படியே முழங்காலை மடக்கி அவருக்கு முன்பாக தாழ குனிந்தார். Then this man was wondering, why is this angel doing this? அப்பொழுது இந்த மனிதருக்கு ஆச்சரியம், ஏன் இந்த தேவதூதன் இவ்வாறு செய்கிறார்? Then he went past that, and another angel was there. The angel saw him. He also did like this. இந்த தேவதூதனை கடந்து இன்னொரு தேவதூதனை அண்டை சென்றார். அப்பொழுது அந்த தேவதூதனுக்கும் இப்படியே அவர் குனிந்து பணிந்து So கொண்டிருக்கிறார். this man asked the angel, why are you all doing this newly? You didn't do this before. அப்பொழுது இந்த மனிதர் அந்த தேவதூதனை பார்த்து, இதற்கு முன்பாக நீர் விதமாக செய்யவில்லையே, புதிதாக ஏன் இவ்வாறு செய்கிறீர்? You know what the angel said? அப்பொழுது தேவதூதன் என்ன சொன்னார் தெரியுமா? You know why we are doing this? ஏன் நாங்கள் இவ்விதமாக செய்கிறோம் தெரியுமா? This brown dress is the reason. இந்த பிரவுன் நிறமான உடைதான் அதற்கு காரணம். This brown dress. This brown dress. இந்த பிரவுன் நிற உடையா? This simple dress. இந்த எளிமையான உடையா? This is why you are bowing to me. இதற்காகவா நீர் எனக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்கிறீர்? Yes. ஆம். Why? ஏன்? Those who wear this dress are the greatest in the kingdom of heaven. இந்த உடையை அணிந்து கொள்பவர்கள் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் பெரியவர்களாக இருப்பார்கள். Does not the Bible say, whoso humbleth himself will be great in the kingdom of heaven? தங்களை தாங்களே தாழ்த்துபவர்கள் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லவில்லையா? Many Christians are getting destroyed by the demons of anger and pride. அநேக கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கையை பெருமையும் Anger. கோபமும் அவர்களை பாழ்கடித்து விடுகிறது. By the demons of anger and pride. அதாவது கோபம் பெருமை என்கிறதான இந்த பிசாசுகளின் ஆவிகள் அவர்களை பாழ்கடித்து விடுகிறது. The more and more you give room to your anger, demons will come and sit in your spirit. எவ்வளவுக்கு அதிகமாக கோபத்திற்கும் பெருமைக்கும் நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக பிசாசானவன் உங்களுக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறார். How many want that brown dress? உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பிரவுன் நிற உடை தேவை? How many want that spirit of meekness? உங்களில் எத்தனை பேருக்கு அந்த சாந்த குணம் தேவை? Put up your right hand. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who have lifted up their right hand, shall we close our eyes? தங்களுடைய வலது கரத்தை உயர்த்தினவர்கள் உங்களுடைய கண்களை மூடுவீர்களா? The meek shall inherit the earth. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். The meek will be the army of Christ. சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுடைய அந்த ராணுவத்திலே இருப்பார்கள். Next time, don't fight with your husband or your wife. அடுத்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய புருஷனோடோ மனைவியோடோ நீங்கள் சண்டை போட வேண்டாம். Don't fight with your neighbor. உங்களுடைய அயலகத்தாரோடு நீங்கள் சண்டை போட வேண்டாம். Don't go and fight in your workplace for your rights. உங்களுடைய காரியங்களுக்காக உரிமைகளுக்காக உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் சண்டை போட வேண்டாம். Let us humble ourselves and put on this brown dress. நாம் நம்மை தாழ்த்தி இந்த பிரவுன் நிற உடையை நாம் அணிந்து கொள்வோம். Let's ask the Lord to give us all that garment of humility. ஆண்டவரே எனக்கு தாழ்மையின் வஸ்திரத்தை தாரும் என்று அவரை பார்த்து கேட்போமாக. Let us ask God for forgiveness for all our pride and our anger. நம்முடைய பெருமைக்காகவும் நம்முடைய கோபத்திற்காகவும் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. 1 minute shall we be on our knees. ஒரு நிமிட நேரத்திற்கு நாம் முழங்காற்படியிடுவோம். How many want that spirit of meekness? Let us ask it from Jesus. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த சாந்த குணம் தேவை? நீங்கள் இயேசுவினிடத்தில் கேளுங்கள். Look at Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். When he was reviled, he reviled not again. அவர் வையப்பட்ட பொழுது அவர் திரும்பி வையாமல் இருந்தார். When he suffered, he did not threaten. அவர் பாடுபட்ட பொழுது அவர் பயமுறுத்தாமல் இருந்தார். He submitted himself to him that judgeth righteously. அவரை நீதியாய் நியாயம் தீர்ப்பவரிடத்திலே அவர் முற்றிலுமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். We all need that spirit of Jesus. நாம் எல்லோருக்கும் இயேசுவின் ஆவி தேவைப்படுகிறது. He is the captain of this army. அவர் தாமே இந்த ராணுவத்தின் தளபதியாக இருக்கிறார். And he says, vengeance is mine. பழி வாங்குதல் எனக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். At the right time he will come down to slay the adversary with that garment dipped in blood. அவர் ரத்தம் தோய்ந்ததான அந்த வஸ்திரத்தோடு கூட ஏற்ற நேரத்திலே வந்து அவர் சத்துருக்களை பழி வாங்குவார். So child of God, leave the battle to Jesus. ஆகவே தேவனுடைய பிள்ளையே அந்த இயேசுவினிடத்திலே இந்த யுத்தத்தை நீ விட்டுவிடு. But you ask Jesus for meekness. என்றாலும் இயேசுவினிடத்திலே உனக்கு சாந்த குணம் தேவை என்று கேள். Blessed are you who are hearing these words tonight. இந்த இரவில் தானே இந்த வசனங்களை கேட்கிற நீ பாக்கியவான். Just like the devil is having his chosen ones, you are the chosen ones of God. எப்படி பிசாசான அவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறதோ அதுபோலவே நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். Today Jesus is going to give you that spirit of meekness. இன்றைக்கு
இன்றைக்கு தேவன் தாமே உனக்கு இந்த தாழ்மையின் ஆவியை சாந்த குணத்தின் ஆவியை தரப்போகிறார். 1 minute, let's ask forgiveness for all our anger. நம்முடைய எல்லா கோபத்திற்காகவும் ஒரு நிமிடம் நாம் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். 1 minute, let's talk to Jesus and get reconciled. ஒரு நிமிட நேரத்துக்கு நாம் நம்முடைய இயேசுவோடு பேசி ஒப்புரவாவோம். As we confess our faults and humble ourselves, நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு நாம் நம்மை தாழ்த்துகின்ற போது that demon of pride, that demon of anger is going to leave. பெருமையின் ஆவி, கோபத்தின் ஆவி நம்மை விட்டு அகன்று போகும். God is going to fill us with the anointing of humility. தாழ்மையின் ஆவியினாலே தேவன் நம்மை நிரப்புவார். God will give you the grace to go and get reconciled with your human adversary. உன்னுடைய உலக பிரகாரமான எதிராளியோடு ஒப்புரவாகும்படி தேவன் தாமே உனக்கு கிருபை தந்தருளுவார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us ask forgiveness from Jesus. நாம் இயேசுவினிடத்திலே மன்னிப்பு கேட்போம். Let's get reconciled to our Savior. நாம் நம்முடைய இரட்சகரோடு கூட ஒப்புரவாவோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய குறைகளை, எங்களுடைய பெருமையை, எங்களுடைய கோபத்தை நீர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய சாந்த குணத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும் அப்பா. எங்களை மன்னியும் அப்பா. எங்களுடைய கடந்த கால கோபங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நியாயம் பேசினதை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் அந்த குற்றத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களை கழுவும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய சேனையாய் மாறும்படியாக நீர் எங்களை இந்த நேரத்தில் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அந்த தாழ்மையின் உடையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. அந்த சாந்த குணத்தின் வஸ்திரத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இப்பொழுது ஜெபிக்கும் பொழுதே இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. நம்முடைய அசுத்தமான அந்த சுபாவத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். கர்த்தர் அந்த சாந்த குணத்தின் ஆவியை தரப்போகிறார். அடுத்த முறை உன்னுடைய மனுஷ எதிராளி உங்களிடத்தில் தர்க்கம் பண்ண வரும்பொழுது வாயிலிருந்து இதுவரைக்கும் வந்த கெட்ட வார்த்தைகள் வராது, நியாயம் பேசுதல் வராது, அந்த கோபம் எரிச்சல் வராது. கர்த்தர் கிருபையை தரப்போகிறார். மன்னிக்கக்கூடிய கிருபையை தரப்போகிறார். அமைதியா இருக்கக்கூடிய கிருபையை தரப்போகிறார். சத்துருக்களை நேசிக்கக்கூடிய கிருபையை தரப்போகிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த புதிய அபிஷேகத்தை இந்த கடைசி நேரத்தில் பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய பலவீனங்களை மாற்றி நம்மை ஆவியில் பலப்படுத்த முடியாக அந்த கிறிஸ்துவின் ராணுவத்தினுடைய அங்கத்தினராய் மாறும்படியாக இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். ஓரியா ஷபங்கனமா சபகரமா ஷபாலியா ரபகலமானியந்துரே. அப்பா, உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஓ ரப ஷபங்கரமானியா லபர சம்துனங்கலமாரியா பசம்துனா. Thank you Lord. We praise you Jesus. We praise you Jesus. We praise you.